வணக்கம். மனதோடு உரையாடு நிகழ்ச்சியில் இன்றைய நம்முடைய விருந்தினர் தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து காங்குப்பத்திலேருந்து நம்ம இந்த கதையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெவ்வேறு காலகட்டத்தில் உங்களுடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது காங்குப்பத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அது ஒரு காங்கிரஸ் கோட்டையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 1950களில் அதில் முதல்ல திமுகவுடைய கிளைக்கழகத்தை நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறதா சொல்கிறீங்க. அதாவது ஒரு பள்ளி மாணவராக இருக்கும்போது நம்ம அந்த காலகட்டத்துக்கு போயிடுவோம். அன்றைய காங்குப்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அது ஆந்திராவுடைய எல்லையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கும். எல்லாம் விவசாயிகள் தான். நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆரம்பித்த காலத்திலே ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. ரோடு வசதி கரெக்டாக கிடையாது. எங்கள் ஊரில் இருந்து 3 மைல் 4 மைல் நடந்து போனால் தான் கேபி குப்பம்னு ஒரு சென்டர் இருக்கும். அதுதான் எல்லாம் சுற்றுப்பாக்க வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஏதோ பொருள் வாங்க சந்தைங்க அன்றைக்கி போய் எல்லாம் வாங்கின்னு வருவாங்க. அப்படி அந்த சைக்கிளில் கூட போக முடியாத அளவுக்கு ரோடு வசதி, கரண்ட்டு கிடையாது. அவ்வளோதான். ஒரு சின்ன ஊர். வருஷத்தில் ஒரு 2-3 திருவிழாக்கள் வரும். அன்றைக்கி எல்லோரும் ஜெயன்னு இருப்பாங்க. எங்கள் ஊரில் மகாதேவ மலைன்னு ஒன்று இருக்குது. ஒரு புராதன காலத்துலேருந்து இருக்குது. சுயம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மலை. அந்த மலையில் ஒரு பெரிய குன்று. அந்த குன்றில் எழுந்திருக்கும் ஒரு இது. அதை நான் போய் பார்த்துருக்கேன். யாரும் வெடிச்சதில்லை, வெடிச்சு வந்த மாதிரி இருக்கும். அதுதான் மகாதேவர்னு சொல்லிட்டு. அந்த மலையில் டெய்லி 2 பட்சிகள் வரும். வெள்ளை பட்சிகள் டெய்லி 2 பட்சிகள் வரும். அது ஒரு மணி இருக்கும். டமான்னு அடித்த உடனே 12 மணி ஆனால் அந்த பட்சிகள் வந்துடும். அதுக்குன்னு ஒரு ஐயர் இருப்பார். அவர் அதுங்களுக்கு சமைச்சி பருப்பு சோறு, நெய் சோறு இதை உருண்டு ஒட்டி வைப்பார். 2 சாப்பிட்டு கையில் சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு அதுக்கு நெய் தான் வைப்பாங்க. குடிச்சிட்டு போயிடும். அப்புறம் இதை பார்க்குறதுக்கு பட்சி தரிசனம்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்போது அது எல்லோரும் அந்த பட்சி சாதம் மிச்சத்தை பிரசாதம்னு வாங்கி போவாங்க. அப்போது எங்கள் ஊரில் அதில் ஒரு காடி கிருத்திகை, கார்த்திகை இது 2 மிகப்பெரிய அளவில் நடக்கும். நிறைய காவடிகள் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான். ஆக இவ்வளோ வசதி இல்லாத ஊராக இருந்தாலும் அந்த கோயில் ஒரு ஈர்ப்பு மையமாக இருந்தது எங்கள் ஊருக்கு. அதனால் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஊரில். அந்த ஊரில் தான் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் ஊரில் ஹரிஜன் வெல்ஃபேர் ஸ்கூல்னு ஒன்று உண்டு. அப்போவே இந்த காலனியில் இருக்கும் அந்த ஸ்கூல். அந்த முதல்ல என்னை ஒரு தெருப்பள்ளிக்கூடத்தில் போட்டாங்க. அது சரி வரலன்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த ஹரிஜன் வெல்ஃபேர் ஸ்கூலில் போட்டார். அது என்ன பெரிய தொல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் போயிட்டு காலையில் போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தேன்னா துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தம்மன்னு ஒரு பக்கெட் தனி மேலே ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு தொடச்சிட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் மாட்டிக்கிட்டு போனோம். சாயந்தரம் வந்தால் இது தரம். அங்கே ஒரு நாளைக்கு 2 தினம் வீரம் வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு 2 வருஷம் படித்தேன் நான். அதை நல்ல ஸ்கூல். அது ஒரு நல்ல ஹெட்மாஸ்டர். அங்கே நல்ல படித்தேன். ஆனால் அதுக்கு மேலே அங்கே சரியாக வரல. நான் படிக்க மாட்டேன், இந்த நிலையிலன்னா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அப்போது எங்கள் மாமா ஊர் பக்கத்தில் மேல்மாயில் ஒன்று இருக்குது. எங்கள் மாமா ஒரு பெரிய 100 ஏக்கர் நிலம் உள்ளவர், ஜமீன்தார் மாதிரி. அவர் தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட், அவர் தான் மணிக்காரர், ஊரு கவுண்டர் எல்லாம் அவர் தான் ஆளுனார். அப்போ எங்கள் மாமாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி எங்கள் அம்மா. அதனால் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். முதல்ல ஒரு 5 வருஷத்துல அங்கே இருப்போம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அங்கே போய் அந்த ஸ்கூலில் போய் நான் 3ஆம் கிளாஸில் சேர்ந்தேன். அப்போ தான் சுதந்திரம் வந்தது. அதில் சர்பலிங்கன்னு ஒரு வாத்தியார் இருந்தாருங்க. அவர் காஞ்சிபுரத்துக்காரர். அவர் பெரிய அண்ணா மீது பக்தி கொண்டவர். எனக்கு அந்த 3ஆம் கிளாஸ்லேயே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாணவர்கள்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்கும், நீ தான் பேசணும் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்ன சமாச்சாரம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ராஜாராணி படம் மாட்டு இருக்கும். அதை புகழ்ந்து பாடணும். அதெல்லாம் இனிமேல் கிடையாது, தொலைச்சிட்டோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு பெயர்
குடியாட்சி. மன்னர் நம்மை ஆளுவதற்கு பெயர் மன்னராட்சி. மன்னராட்சி ஒழிந்து குடியாட்சி நாம் பெற்றிருக்கிறோம், அவ்வளோதான் நீ பேச வேண்டியது அப்படின்னாரு. நான் அங்கே போய் நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு முடியாட்சி என்று பெயர் அப்படின்னு பேசினேன். எல்லாம் சிரிச்சாங்க. அடுத்து அந்த அந்த ஸ்கூலில் 3வது 4வது 5ஆம் கிளாஸ் வரையும் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஒரு 5ஆம் கிளாஸில் படித்தோடனே வந்துடும். எங்கள் மாமாவுக்கும் 4-5 பசங்க ஆகிட்டாங்க அங்கே. அதனால் ஒரே தொல்லை, மரம் ஏறுறது, பரங்காய் வெட்டுறது, தேங்காய் வெட்டுறது, இது ரகலை கடத்தில் குதிக்கிறது, அப்போ குடிக்கிற பையனெல்லாம் போட்டு அழுத்துறது. இந்த தொல்லையை பொறுக்க முடியாமல் என்ன அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் காங்குப்பத்துக்கு வந்துட்டேன். எங்கள் காங்குப்பத்தில் எங்கள் அண்ணன், நான், என் தங்கச்சி, என் தம்பி 4 பேர் தான் நாங்கள். அப்போது டெய்லி அந்த 3 மைல் நடந்து கேபி குப்பத்தில் முதல்ல ஒரு ஃபஸ்ட் வாட்டர் போட்டாங்க. அங்கே 6ஆம் கிளாஸ்ன்னு போட்டாங்க. அதில் போய் டெய்லி கேபி குப்பத்துக்கு காலையில் போவேன், சாயந்தரம் வருவேன். சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, அங்கே எங்கே உட்காந்து சாப்பிட்டு வருவோம். இது மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஊரில். அது ஒன்றும் சரியாக இல்லை அது கூட. அதனால் என்ன பண்ணார் எங்கள் அப்பா, காட்பாடிக்கு போய் படிக்கலாம் அப்படின்னா. நான் எப்படி போக முடியும்னு கேட்டேன் நான். அவர் சொன்னார், ரயில் வருது, காவனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 8:30 மணிக்கு ரயில் அங்கே வருது, அதில் ஏறினீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுது, 10 மணிக்கு படிச்சுட்டு 4 மணிக்கு விட்றாங்க, 4 மணிக்கு ரயிலுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் முதல் நான் தான் அப்படி போகிறேன். ஸோ காட்பாடி போய் படிக்கக்கூடிய போகிறேன். அப்புறம் என்னை பார்த்து என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து 5-6 பேர் சேர்ந்தாங்க. எனவே 5-6 பேர் ரயில் பிடிக்கிறது, போகிறது, வருது. நாங்கள் தான் எஸ்எல்சி வரையும் படித்தேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாக்கத்தை உண்டாக்குன 2 ஆசிரியர்கள்னு சொல்லி சென்னகேசவலு, சுப்பிரமணியம் 2 பேரை சொல்கிறீங்க. இவர் சென்னகேசவலு வந்து தமிழ் ஆசிரியர். ஆமாம். சுப்பிரமணியம் வந்து டிராயிங் மாஸ்டர். ஆமாம். அவங்கள எங்கே சந்திச்சிங்க? காட்பாடியில் தான் ஹைஸ்கூலில். எனக்கு வேணுகோபால் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு தமிழ் ஆசிரியர், என் கிளாஸுக்கு எடுக்கிறவர். அற்புதமாக பாரதம் சொல்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது பாட்டை சொன்னார்னா அப்படியே மனப்பாடம் ஆகிடும், திருப்பி சொல்லலை ஒரு வரியோட. அப்போல்லாம் எனக்கு நல்லா கிராப்பிங் சக்தி அதிகம். ஒரு சினிமா பார்த்தேன்னா கூட ஆரம்பத்துலேருந்து ஒரு வரியோட சொல்லிவிடுவேன் கடைசி வரையும். அதனால் பெரும்பகுதி நான் எஸ்எல்சி ஃபஸ்ட் வாரம் படிக்கிற வரையும் புஸ்தகமே வாங்கினதில்லை. கிளாஸில் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் எழுதிட்டு வந்துருந்தேன். அது மாதிரி ஒரு கிராஃபிக் பவர் இருந்தது. அவர் ரொம்ப அழகாக நடத்துவார். 4th வாரத்துலேருந்து இவர் வந்தார், யார்? சென்னகேசவலு. அவர் சென்னகேசவலு சுயமரியாதை இயக்கத்தை பற்றியெல்லாம் அவர் தான் உங்கள்கிட்ட. அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார். அவருக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் படித்ததுனால இலக்கியங்கள் அப்போவே தொல்காப்பியம் படிக்க வச்சார் என்ன. அது மாதிரி அது. 2வது அவங்க வீட்லேயே நான் ஒருத்த மாதிரி ஆகிட்டேன். சாப்பாடு வந்தால் 2 பேருக்கு தான் வரும், நான் 2 பேரும் சாப்பிடுவோம், 2 பேருமே சிகரெட் குடிப்போம். அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார் அவர். நாங்கள் அவர் ஊருக்கு போனோன்னா அங்கேயே தின மேலே படுத்துட்ருப்போம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்துட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு குடும்பம் போனோம். திராவிட நாடு முரசொலியெல்லாம் அவர் வழியாக வாசிக்கிறீங்களா அல்லது இல்லை? அது எப்படின்னு சுப்பிரமணியம் வழியாவா? அது எப்படின்னா, அடுத்து சொன்னீங்களா சுப்பிரமணியம் வாத்தியார், அவர் டிராயிங் மாஸ்டர். ஒரு டிராயிங்கே எனக்கு 6 வருஷத்தில் போட்டு கொடுக்குறவர். ஒரு நாய் படம் போட்டார், அதோடு நின்று போயிடுச்சு. அவர் சொல்லி பெரியாரை பற்றி சொல்லி அவர் கிளாஸ் ஆகணும் 2 பேருக்கும். ஸோ பெரியார் வந்து சுப்பிரமணியம் வழியாக தான் வர. அந்த அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் விட்ட உடனே ஒரு 5-6 வாத்தியார்கள் அப்படி மத்தியானத்தில் நடந்து போய் ஒரு கடையாண்டு சிகரெட்டு குடிச்சிட்டு எல்லாம் வருவாங்க. அப்போ பிகே முனுசாமின்னு ஒரு வட்ட செயலாளர் இருந்தார் அந்த ஊரில். அவர் தான் பத்திரிக்கையெல்லாம் வர வச்சு தொங்க விட்டுருப்பார். திராவிட நாடு அல்ல பத்திரிக்கை நிறையா ஊரப்பெல்லாம். அப்போல்லாம் நாங்கள் அந்த போய் அதை பார்ப்போம். அப்படியே எட்டி பார்ப்பேன். வாங்க முடியாது, காது கிடையாது. அவர் எடுத்து படிப்பா நீ, அதுக்கப்புறம் காது கொடுக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு படிக்க விடுவார். அதை படித்து அப்படியே ஞாபகம் வந்துடும் எனக்கு. அப்போ தான் எங்கள் ஊரில் ஒரு மாடுவிட திருவிழா. ராமசாமின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேரும் பொன்னைன்னு 2 பேரும் கருப்பு ஜுபா போட்டு அது மாடு விடுறது இருந்தாங்க. எங்கள் ஊரில் கோம்டி செட்டிகள் அதிகம். அவனுக்கு வந்து காங்கிரஸ். உடனே அந்த ஊரில் இருக்கிற கவுண்டரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஊரை கற்றுட்டானுங்க அப்படின்னு சொல்ல உடனே நடு தெருவில் அந்த 2 பேர்
அது 2 கரும்பு தட்டி கட்டி கொடுத்தனாங்க திருவிழா அன்னைக்கு. நான் பார்த்தேன், என்னடா இப்படி பண்ணுறான்னு அக்கறை உடனே சொக்கலிங்கன்னு என் ஃப்ரெண்டு வச்சுருப்பான், டேய் என்னடா அக்கறம் இது ஊரில் அப்படின்னு, நாம் கட்சி ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு. ஏன்னா எங்களால் கை வைக்க முடியாது எவனும், எங்கள் பரம்பரை ரொம்ப பெருசு, தமாதிமன் ஆட்சி கொண்டு விடுவாங்க, அதனால் எல்லாம் பெரிய வீட்டுக்கார பையனை. உடனே நான் வந்து அந்த முன்சாமிக்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சத்யவாணி முத்தாமையாரை தேதி வாங்கி கொடுத்தாரு. அப்போ எங்கள் ஊரில் போய் அந்த அம்மா போட்டு ஃபஸ்ட்டில் எங்கள் வீட்டு வந்து சாப்பிட்டு அப்புறம் போய் அங்கெல்லாம் பண்ணார். அந்த அம்மா அதான் ஃபஸ்ட்டு 1954 நான் கார்டு வருவேன் கட்சியில். இந்த காலகட்டத்துக்கு இடையில் பெரியார் கூட்டம், பெரியார் பேச்சு அதுமாரி எதுவும் கேட்டது இல்லை? நான் அப்போல்லாம் இல்லை. இது வரையுமே நான் முதல்ல அண்ணாவை எப்போ பார்த்தேன்னா, அந்த முதல்ல கேவி குப்பத்தில் படித்த பாருங்க, அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு எதிரே ஒரு மேடை போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக பேசினார். அவரும் பேசி முடிச்சுட்டு அவர் அதான் அண்ணாவை பார்த்துட்டு பார்த்தேன். பெரியாரை வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போது குடியாத்தத்தில் பார்த்தேன் பெரியாரை பார்க்குறது. பெரியாரை நான் இப்போ கூட்டங்கள் கேட்டது ரொம்ப குறைவு தான் சொல்லலாம். ஆனால் அண்ணாவது வந்து எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். இப்போ திமுக திராவிட இயக்கம்ங்கிற அந்த அமைப்பு நோக்கி உங்களுடைய பார்வையெல்லாம் திரும்புறதுக்கு ஈர்ப்பு மையம்னு சொல்லி அண்ணாவை தான் சொல்லணும் இல்லையா? ஆமாம், அண்ணா தான் எனக்கு தெரியும். திமுகவில் ஹைஸ்கூலில் நான் தான் தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக இருந்தேன். நான் இந்த மேல்மாநில ஸ்கூலில் படித்த பாருங்க, அங்கே சர்வலிங்க வாத்தியார் என்ன பண்ணார், நமக்கு ஒரு தமிழ் மன்றம் வைக்கலாம், பசங்களுக்கு பேசுறதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு. தமிழ் மன்ற தலைவராக இருக்க போகிறது, செயலாளராக இருக்க போகிறது யாருன்னு கேட்டார். நான் கை தூக்கினேன். மகாதேவன், முன்சாமி 2 பசங்க எப்போவுமே எனக்கு காம்படிஷன், அவனுக்கு கை தூக்குறானுங்க. வாத்தியார் 3 பேர் எழுதிட்டார். என் பக்கத்தில் 3ஆம் கிளாஸ் இருக்குது, 3வது 4வது 5வது மட்டும்தான் ஓட்டு போகிறதுக்கு உரிமைன்னு. அந்த பக்கத்து கட்டத்தில் இருக்கிறதுல என்னை கூப்பிட்டு அந்த பசங்களை போய் கூட்டிகிட்டு வந்தார். நான் அங்கே போய், டேய் எல்லோரும் கொஞ்சம் கட்டுங்கப்போ, 3 பேர் எழுதியிருக்காங்க, என் பேர் சொல்லும்போது தான் எனக்கு கை தூக்கணும் அப்படின்னு சொன்னேன். 3ஆம் கிளாஸ் 5வது படிக்கும் போதே கை தூக்கணும் அப்படின்னு. ஒரு செட்டியார் போய் கோவார், அதெல்லாம் முடியாதுண்ணா, எங்கள் கிணத்துல தானே குடிக்க வர்ற, ஒரே அமுக்கு மகனை குளோஸ் பண்ணி விட்றான் அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னேன், நீங்கள் தான் அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு மட்டும்தான் தினமணி சுதந்திரம் வரும். ஓகே, இந்த பசங்கள்லாம் அட்டை போடுறதுக்கு பழைய பேப்பர் கேட்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எல்லோருக்கும் ஒரு 10 பத்திரிக்கை கொடுத்துட்றேன், மாட்டேன். சாயந்தரம் எல்லோருக்கும் ஒரு மசாலோட வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அப்பயே அரசியல் ஆகிடுங்க. அதே மாதிரி தான் வந்தோடனே எல்லாம் கையை தூக்குறான் பாருங்க எல்லாரும், நான் செயலாளர் ஆகிட்டேன். ஓகே ஓகே. இந்த காலகட்டத்தில் கட்சி உள்ளார ஆரம்பிக்கும் போது ஒரு சமூக கலப்பு வந்து வட மாவட்டங்கள்லாம் நடக்குது. கட்சியாக ஒன்று தொடங்கும் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான சமூக சூழல் வீட்டில் இருக்குது, பலருக்கு வந்து ஒரு தீண்டாமை இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது மாதிரி கட்சின்னு ஒன்று தொடங்கும்போது அதில் வன்னிய சமூகமும் பறையர் சமூகமும் உள்ளார ஒன்றா வராங்க, பல்வேறு சமூகமும் ஒன்றா வராங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துண்டு போட்டுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இணக்கத்தை உண்டாக்குது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துலேருந்து அந்த விஷயத்த சொல்லுங்கள். கட்சிங்கிற அமைப்பு வந்து ஒரு கிராமத்துக்குள்ளார சமூக நீதி சார்ந்து என்ன மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சது? கருப்பு சிவப்பு தான் இருக்கான் பார்ப்போம், வேறு என்ன ஜாதி அவன் என்னன்னு பார்க்க மாட்டேன். கட்சிக்குள்ளார அப்போல்லாம் கட்சின்னு வந்துட்டா போதும், அவன் என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான். கட்சி நாட்டம் தான் இருக்கும், வேறு ஒன்றும் ஜாதி கதி அவன் இந்த ஜாதி இவன் வரக்கூடாது, செயலாளராக வரக்கூடாது, எல்லாம் யார் ஒர்க் பண்ணுறானோ அவன் தான் வரணும் இருக்கும். இல்லை, இப்போ கட்சி ஆரம்பிக்கணுன்னு இவ்வளோ தலைவர்கள் இருக்கும்போது சத்யவாணி முத்தம்மா அழைச்சிட்டு வரணும்னு ஏன் தோணுது? அவங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு யாரும் அப்போல்லாம் அவங்க 4-5 பேர் தானே தெரியும் கட்சியில், அதனால அவங்க வர நாங்கள் சரி அவங்க கூட்டிட்டு வந்தோம். அவன் என்ன ஜாதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போல்லாம் இதை பற்றி நினைக்க மாட்டேன் சார். அதுக்கு இடையில இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த எங்கள் வீட்டில் வந்து சத்யவாணி சாப்பிட்டு போயிட்டாங்களா, எங்கள் ஊரில் காலனியில் 2 பேர் வந்தான். எங்கள் அப்பாவை பார்த்து, துரை எங்களுக்கு எப்போ சாப்பாடு வீட்டில் போடுவீங்கன்னு. இல்லை நேற்று அந்த அம்மா வந்தாங்களே, அந்த அம்மா யாருன்னு கேறீங்க, எங்கள் ஜாதின்னா. அவ்வளோதான், எங்கள் அப்பாவுக்கு சூர் ஏறிடுச்சு. அங்கே வயலாண்ட உட்காந்துருக்காரு, இந்த காசடி நார் இருக்க அது ஊற வச்சுருந்தாங்க, நார் எடுப்பாங்கன்னு இதுக்கு அது ஊற வச்சுருந்தாங்க. சரியான அடி, அதை அடித்தா சவுக்கில் கூட பிச்சு போயிடும். 2 பிச்சுக்கிட்டு வந்து என்ன வளர்ந்து அடி உடம்பு பூரா அடித்து ரத்தம் வர அப்படி அடிச்சு விட்டார். குடும்பத்தை கெடுத்து போட்டியாடா, அதை பண்ணியாடா, இதை பண்ணியாடா.
உடனே அப்போ நான் திராவிடலாம் வாங்கி வச்சேன் பாருங்க, பாதி எடுத்து கொளுத்தி விட்டார். ராஸ்கர் படுறான்னாக்கா இந்த மாதிரி அந்த ஜாதி இதுலாம் அப்படி இப்படி போட்டு அடிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து இல்லை அவங்க கிறிஸ்டின் ஆனாமா நான் கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தடுத்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது வீட்டினுடைய சூழலும் மாறும். ஏன்னா பல சாதியினர் உள்ள அதில் மாறி போயிட்டான். அவரும் அதை பற்றி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் வீட்டில் எல்லாருமே. அப்போ அது ஒரு நிலை பாருங்க, சத்தியவான்முகத்தை பார்த்ததுனாலே நான் அப்படியே மொத்தமாக டிஎம்கே ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்களை கொளுத்துனாங்களா அந்த வெறியில் தான் நான் பண்ணேன். ஆனால் எங்கள் பக்கத்து ஊருக்கு நான் அவளை நெடுஞ்செழி வந்து பேசினேன் ஒரு பொங்கல் விழாவுக்கு. அது உட்காந்து கேட்டேன், அப்படியே மனப்பாடம் ஆகிட்டேன் பாடம். அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டேன் நான். அன்னையில் தான் முழு திமுக ஆனது. ஞானஸ்தானம் பெற்றது நாவலுடைய பேச்சால் தான். ஓகே ஓகே. நாவலர் சிஷினா ஆகிட்டேன் நான் பேச்சில். என் பேச்சும் அந்த மாதிரி பாடிக்கு வந்துடுச்சு. நாவலர் மாதிரியே பேசுவேன். அது மாதிரி பாடிக்கு வந்து ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் நாவலர் கூப்பிட்டு சொன்னார், இல்லையா உனக்குன்னு ஒரு பாணி வேணும், நீ என்ன பேசினாலும் நெடுஞ்செழி மாதிரி பேசலான்னுவான், அது கிரெடிட் எனக்கு தானே வரும், நீ உன் பண்ணான்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் எங்கள் நான் பச்சிபாத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்கேயாவது கூட்டத்துக்கு போனால் என்னெல்லாம் கூடுவார் வருவார், அப்படியெல்லாம் அவர் வளர்த்தார், இல்லைன்னு சொல்ல. அப்புறம் எம்ஜிஆரோட எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகம் உண்டாகுது? எனக்கு வந்து அசோகர் ரொம்ப ஃப்ரெண்டு. நடிகர் அசோகன். நடிகர் அசோகர் இருக்காரு. அவர் மூலமாக போய் நாங்கள் தேதி வாங்கினோம் எம்ஜிஆர் மீட்டிங்காக, காலேஜ் மீட்டிங். அந்த மீட்டிங் வந்தார். அப்போது கூட எனக்கு அறிமுகம் இல்லை அவர். ஆனால் நான் பேசும்போது என்னை வரவேற்பு உரை போட்டிருந்தாங்க. அன்றைக்கி பீச்சு எடுத்து விட்டேன். அவர் உடனே பேசி விட்டனே வந்தோடனே கொஞ்சம் பிரபோதம் பேசுறியே நீ ரொம்ப வாய் வீடு பாராட்டினார் அவர். அப்போ சொன்னார், இல்லைங்க நானும் டிஎம்கே தான். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. கூட்டம் முடிச்சு போயிட்டார். அப்போ இந்த வெக்கேஷன் வந்தது. இந்த வெக்கேஷன் நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ திருவண்ணாமலையில் ஒரு பை எலெக்ஷன், பவுஷா பை எலெக்ஷன். அதுக்கு நிதி வாங்கிறதுக்காக கலைஞரும் இவரும் கேள்விக்குப்பத்துக்கு வந்தாங்க. கேள்விக்குப்பம் தேட்டரில் ஒரு கணபதி தேட்டர்னு ஒரு தேட்டரில் நான் எங்கள் ஊருக்கார் நிறைய ஃபுல்லாக டிக்கெட் வாங்கி உட்காந்துக்கிறாங்க. நான் போனேன். எல்லாம் தெரியல. அப்போல்லாம் கூட்டங்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். லோக்கலில் நடக்கிற கூட்டங்கள்லாம் தெரியும். உடனே என்னை மட்டும் மேடையில் ஒரு 2 சேர் போட்டிருந்தாங்க. 3ஆவது சேர் போட்டு என்னை உட்கார வச்சுருந்தாங்க. அங்கேருந்து எம்ஜிஆர் வந்தார், கலைஞர் வந்தார். என்னை பார்த்த உடனே எம்ஜிஆர் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார். என்னை கட்டி பிடிச்சோடனே எங்கள் ஜனங்கள்லாம் எம்ஜிஆரே கட்டி பிடிச்சிட்டார். நான் ஒரே கைதட்டல். அவர் என்ன 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 எப்படி இங்கே இருக்காரு நீங்கன்னாரு. இங்கே தான் சார் எங்கள் ஊர். இங்கே இருக்கா, வீடு இங்கே இருக்கான்னாரு. இங்கே இல்லைங்க, ஒரு 3 மைல் போனோம், அதுவும் காரெல்லாம் போகாதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பா என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா பேசிட்டாரு. அடுத்த முறை நீ எப்போ காலேஜ் திறக்குதுன்னாரு. ஒரு தேதியை சொன்னேன். அப்போல்லாம் எல்லா சிட்டி காலேஜில் ஒரு 47 காலேஜ் சேர்ந்து ஒரு தமிழ் மன்றம் இருக்கும், சென்னை தமிழ் மன்றம்னு. அதுக்கு நீ நெல்லு அப்படின்னாரு. முடியாதுண்ணே, அது காங்கிரஸ் போட்டி போடுவாங்க, அவங்க மந்திரி முதல் கொண்டு எக்கச்சக்கமாக கார் வச்சு பணம் செலவு பண்ணுவாங்க, என்னால் எல்லாம் அவ்வளோ முடியாது, நாம் வச்சு பேசுகிற தயார் பண்ணாக்கிற அது போதும்ண்ணே, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாது, நீ மெட்ராஸுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு ஒரு பர்சனல் நம்பர் எழுதி கொடுத்தாரு. என்னோடவே பேசிக்கிட்டு இருந்தார். கலைஞருக்கு எனக்கு அப்போ தெரியாது. கலைஞர் அவர் என்னாரு, என்னடா வந்த உடனே யாரோ ஒரு பையன் கூட உட்காந்து பேசினுக்கிறாரு, தலைவர் யாருன்னு கேட்டார். அவர் என்ன தெரியாதா உங்களுக்கு, வரிமுறைங்க நம்ம கட்சி பிரமாதமான பேச்சாளர், எதிர்காலம் இருக்குது அப்படி எப்படி இவர் புகழ்ந்தார். அது ஒன்றும் கலைஞர் அதிகமாக காமிச்சிக்கல. அது எப்பவுமே கொஞ்சம் ரிசர்வாக இருப்பார். போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சேர்மன் நிற்கிற காலத்தில் அவர் எங்கே இந்த பாம்பே பக்கம் கூட்டத்துக்கு இது ஷூட்டிங் போயிருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணாருன்னா வீரப்பனையும் அவங்க அண்ணன் சக்கரபாணியும் கூட்டி 5000 ரூபாய் கொடுத்தாரு பணம் செலவுக்கு. அப்போ நானும் ஜி விஸ்வநாதன் இருக்கல, நாங்கள் தான் 2 பேரும் போய் அவரை பார்த்து எல்லாம் விஸ்வநாதன் கிட்ட கொண்டு நீ கட்டணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். அப்புறம் அவங்க ஒரு 10 கார் வச்சாங்க அவங்க காங்கிரஸில். ஆமாம், எம்ஜிஆர் உங்களுக்கு அப்போ கார் அனுப்பியிருந்தார் இல்லையா? அது எம்ஜிஆர். ஆமாம், 5 கார் வச்சுருந்தாங்க, இவங்களும் 5 கார் வச்சுருந்தாங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்கு போய் அந்த பசங்களுக்கு கார் கொடுத்து எல்லாம் ஓட்டு சேகரித்து கூப்பிட்டாருலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அப்போது ஒரு நாள் இப்படியே போகலாம் சாயந்தரம்னா என்ன பண்ணுவாருன்னா அவர் வண்டி அனுப்புவார் பச்சை பாஸுக்கு. அது வந்து வண்டி நின்னாலே பசங்க பூரா சுற்றிக்குவாருங்க எம்ஜிஆர் வண்டின்னு.
அப்புறம் என்னை கூப்பிட்டு போவார். நான் சொல்லுவேன், யாராவது 2 பேர் கூட வாங்கப்பா அப்படின்னுவேன். அந்த வேங்கடபதினு ஒருத்தர் மந்திரியாக கூட இருந்தான்ல, ஆமாம் ஆமாம், அவனை தான் அதிகமாக கூட்டிகிட்டு போவேன். அவனை போன உடனே அவன் நல்லா பாடுவான். நல்லா பண்ணுறியப்பா நீ அப்படின்னு அவன் பாராட்டுவார். அப்போ எனக்கு இதுக்கிடையில் தலைவர் எப்படின்னா, முரசொலி செல்வம் வந்து லா காலேஜ் படித்திருந்தார். அவருக்கு எனக்கும் இந்த நட்பு காட்சியில் விட்ட ரொம்ப நெருக்கமாகிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நைட்டில் போய் முரசொலி செல்வத்தோடு தான் இருப்பேன். அங்கே முரசொலி அலுவலகத்துக்கு போயிடுவோம். ராத்திரி 2 மணி வரையும் அப்போல்லாம் கம்போஸ் போடுறது, தூக்கி ஓரா எழுத்தா கோத்து அடித்து கிடிச்சு பண்ணுறது. அப்போ 2 மணி 1 மணி வரையும் இருப்போம். அப்போ வருவார் அங்கே தலைவர், டெய்லி ஆசிரியர்னு சொல்லுவாங்க, டெய்லி வருவார். அப்போ அங்கே போய் அன்றைக்கி அதிகமாக பழக்கம் அவருக்கு ஏற்படும். அப்படி தான் கலைஞரோட பழக்கம். அப்போ பழக்கம் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப நல்லா விடுவார். அப்புறம் வந்தோடனே கூப்பிடுவார், யார் உன் ஃப்ரெண்டு எங்கேயா அவன் ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன தொடர்புறார், கூப்பிடு, டீ சாப்பிட்றியா அப்படிவார், டீ சாப்பிடுவார். அப்புறம் வெத்தலை பாக்கு போடுவார். இதையா நீ போடுவியாண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே, சொல்ல வெத்தலை பாக்கு போடியா, அதுக்கு என்னையா கிடக்குவார். அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கமாச்சு. அப்புறம் அவருக்கும் தெரியும் நான் எம்ஜிஆர் இருக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இதுக்கிடையில் எங்கள் அப்பாவை கூட்டின்னு வர சொன்னார் எம்ஜிஆர். கூட்டின்னு வர சொல்லி நியூட்டன் ஸ்டுடியோவில் வச்சு பேசினார். அப்போ சொன்னார், இனி இவனை பற்றி கவலைப்படாதீங்க, இன்னிலேருந்து என் மகன் ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் நான் தான் பார்ப்பேன், நீங்கள்லாம் பார்க்க தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லிட்டாரு. அப்போவே எனக்கு முதல்ல 5000 போட்டு கொடுத்தாரு பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பார். அதை 1 மாதம் 1.5 மாதத்தில் காலி பண்ணிடுவேன். திருப்பி போட என்ன பண்ணுறேன்னாரு, பசங்களுக்கெல்லாம் கொடுத்து தெரியாது ஏமாற்றிடுவேன். அப்புறம் பொங்கல் தீபாவளி வந்தால் ஒரு 12 ஷர்ட்டு 12 பேண்ட் எடுப்பார். 12 சட்டை பேண்ட்டு. அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஜானகி செத்துட்டாங்கல்ல, அவங்க கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் இப்படி பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த அம்மாங்கன்னு இங்கே வாங்குவாங்க. போனால் டக்குன்னு பணம் கொடுப்பாங்க, போட்டுக்குவேன். இவர் வந்து என்ன பண்ணும்போது டக்குன்னு மடியை பிடிச்சி ஏழு படத்தை அதானே கூப்பிட்டா ஒன்று. இவர் நானே படம் கொடுக்குறேன் கெடுத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் யாரும் கெடுக்கிறீ அவனை. பிஏ விளையாட ஒரு பாட்டுக்கு கோட்டை விட்டேன். ஃபெயிலா வெரி குட், எல்லோரும் பாயாசம் வாங்கி கொடுறாங்க. ஏன்னா நீ போகிற வேகத்தில் எங்கேயாவது நின்னா தான் சரியாக வருவேன்னு பார்த்தேன். தேவையில்லை, பரவாயில்ல, தைரியமான. இதுக்கு இடையில் தலைவர் என்ன பண்ணார், என்ன ரொம்ப நெருக்கமாகிட்டோம் தலைவர் நான். அவர் வந்து இல்லாமல் இருக்க முடியல, எங்கே துரைன்னு தான் கேட்டுக்கு வந்துடுவார். அப்போது கிருஷ்ணமஞ்சிக்கு ஃபோன் போட்டு, துரைமுருகன் ஏதாவது ஆக்டிங் சரியாக வருவானா பாருங்கன்னாரு. அந்த உடனே ஏவிஎம்க்கு வர சொல்லி விக்கெல்லாம் வச்சு இப்போ நடிக்க சொல்லி வசனம்லாம் பேச சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஓகே அப்படின்ட்டார். பெற்றால் தான் பிள்ளையான்னு ஒரு படத்தை அப்போ கிருஷ்ணமஞ்சி அவருக்கு டைரக்ட் பண்ணியிருந்தார். இவர் சும்மா இல்லாத கிருஷ்ணமஞ்சி சொன்னார், எம்ஜிஆர் ஒரு பெரியான பையன் கிடச்சிருக்காயா உங்களுக்கு. யார் திமுகவிலையா? யாருன்னா கலைஞர் சொல்லி அஞ்சாருன்னார். யார் துரைமுருகன். அவன் எங்கே அங்கே வந்தான்னு. மறுநாள் என்னை பிடிச்சிட்டாரு. உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வக்கீலாக்கி ஒரு பெரிய வக்கீலாக மாற்றணும்னு பார்த்துக்கிறேன், ஜட்ஜிக்கு ஆகணும், அது ஆகணும். நீ சினிமா நடிகர் நீ ஆய்வு இல்லை, நான் நடிப்பேன். நான் சொன்னேன், நான் சொல்கிறேன், ராமச்சந்திரன் பார்க்குறியா, பிச்சை எடுத்துருக்கிறேன், நான் பட்டினி இருந்திருக்கேன், இது தெரியாது உனக்கு தெரியாது. சரி, முதல் படத்தில் ஹீரோ போடுறான், ஃபெயிலியர் அடிச்சு வச்சுக்க, அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டேன் அவனும், அப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கணும் நீ வந்து அப்படின்னா திட்டினார். சரி என்னடா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தலைவிட்டு வந்து சொன்னேன். அவர் சொல்கிறது நியாயம்தான்யா, 2வது அவரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஊரில். நீ போய் நின்னா அவர் எதிர்த்து சினிமாவுக்கு போனேன்னா ஒரே நாள் ஒழிச்சுடுவார். அதனால் அவர் சொல்கிற மாதிரி போயா, அது கூட நல்லா தான் இருக்குன்ட்டார். அப்புறம் லா காலேஜில் போய் சேர சொன்னார். அங்கே போய் சேரணும். நான் சேர மாட்டேன், அப்போ கூட தகராறு எனக்கு அவருக்கும். ஆனால் என்னென்னா ரொம்ப உரிமையாக பேசுவேன், சாதாரணமாக ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன். முடியாது இப்போ என்னன்றீங்க அப்படின்னா என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? யார்? எம்ஜிஆர் அண்ணன் தான். அண்ணன் தான் இவரை தலைவர்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? யார்? கலைஞர். இவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு சொன்னார், போட மாட்டேன்னா. அவரே டேரக்டரை கூப்பிட்டு இவருக்கு ஒரு சீட்டு கொண்டு வந்துட்டார். நான் அப்ளிகேஷன் போடாமல் சீட்டு அதை முடிச்சுட்டு வந்தேன். வெரி குட் அப்படின்னு போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு எல்லாம் வாழ்த்து கீழ்த்தி எல்லாம் அனுப்பிச்சார். இப்போ கலைஞர்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கான ஏரியான்னு கொஞ்சம் இலக்கியம், சினிமா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு ட்ராக் இருக்குது. எம்ஜிஆர்கிட்ட என்ன பேசுவீங்க? ஒன்றும் பேச முடியாது.
அவர் கதையை சொல்லிக்கிட்டு இருப்பார், அதான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கு ஷூட்டிங் உள்ள கூட விட மாட்டார். உள்ள ஷூட்டிங் இருக்க கொண்டுடுவேன், இங்கேயே உட்காந்துட்டுவார் வெளியில். அவர் ஷார்ட் முடிச்சுட்டு வருவார், அங்கே விட்டு காஃபி வாங்கி சாப்பிட்டு எல்லாம் கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். அதை மறுபடியும் விட மாட்டார். அவருடைய கதையை ஷேர் பண்ணிக்குவார். ஆமாம், ஷேர் பண்ணிக்குவார். உங்கள்கிட்ட ஒரு பையன் மாரியான ஒரு பிரியம் இருந்துச்சோ? ஆமாம், அப்படி தான். நான் அப்புறம் எம்ஜிஆர் மகன்னே தான் எல்லோரும் சொல்லுவாங்க. எங்கள் தொகுதியில் எல்லாம் எம்ஜிஆர் பிள்ளை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கையில் கலைஞரோட என்ன பேசுகிறதுக்கு நிறையா உண்டு. இலக்கியம் பேசலாம், அரசியல் பேசலாம், சினிமா பேசலாம், கதை பேசலாம், ஊர் உலகம் பேசலாம், எல்லாம் பேசலாம் தலைவர்கிட்ட. அது முரசொலி மாநாட்டில் ஒரு டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வரும். நைட்டில் எல்லோரும் போட்டு உட்காந்துட்டாங்க. நான் ராகவானந்தம் இந்த இவர்களெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கரெக்டாக வந்து பேசிக்கிட்டு இருப்பார். 2 மணிக்கு தான் போய் நிற்பார் வீட்டில். இல்லை அந்த காரில் கொண்டு போய் என்னை விட்டு வர சொல்லுவார். அது மாதிரி கலைஞர். அப்புறம் இவங்களுக்கு உள்ள கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் இது அதுவே சரியில்லையே நினச்சிக்கிட்டு இருந்தோம். பகல் பூரா நான் அங்கே இருப்பேன்ல அவரோட, அங்கே பல இவரை பற்றி சொல்லுவார். இங்கே நைட்டு இருக்குல்ல அவரை பற்றி சொல்லுவார். ஆனால் அங்கே இருக்கிறது அங்கே சொல்ல மாட்டேன், அங்கே சொல்ல மாட்டேன். அண்ணா இருக்கும்போதே அது ஆரம்பிச்சிருச்சா? எது? ஆமாம், 2 பேருக்கும் இடையில கொஞ்சம் அப்படி இருந்தது. அதனால் நான் பார்க்கும்போது நல்லா விடுவாருங்க. ஆனால் தலைவர் மேலே அவருக்கும் நல்ல அன்பு உண்டு. யார்? அவரால் தான் வந்ததுன்றதை சொல்லுவார். தலைவருடைய படங்கள் பார்த்து இல்லைன்னா அபிமன்யுவில் அவரால் தான் நான் பேசுகிறேன். உடைந்த அம்பேனும் ஒரு அம்பு தாருங்கள்னு, அதுதான் பெரிய பசமாச்சு. ஆனால் அவர் பேர் படல, நான் பேர் வாங்கிட்டேன். அதெல்லாம் எம்ஜிஆர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவருடைய மனைவி மரணப்படுக்கையில் இருந்தப்போ கலைஞருக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தஞ்சாவூர் போயிருந்தார் இல்லையா? ஆமாம், அதில் நல்ல கட்சியில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் சார். கட்சின்னா ரொம்ப சும்மா சொல்ல மாட்டேன் நான். அவருக்கு எங்கே பயம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முத்து வந்தப்போ நமக்கு ஏதோ ஒரு சின்ன நடக்குதுன்னு பயந்துட்டார். அதையே கூப்பிட்டு பேசியிருந்தா கூட சரியாகிடும். இன்றைக்கி பலர் சினிமாவில் நடித்தாலே எம்ஜிஆர் மாரி ஆயிடலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் எவ்வளோ கட்சிக்குள்ளார வேலை பார்த்தாரு, திராவிட இயக்கத்துக்கு அவர் என்ன பங்களிச்சாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். 52லேருந்து 1972 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் திமுகவில் அவர் இருந்திருக்கார். அந்த காலத்தில் என்னென்ன வேலை பண்ணார் நீங்கள் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை சார், அவருடைய புகழ் கிராமட்டி இருக்க அதுவே திமுகவுக்கு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. திமுகன்னு இல்லை கட்சியிலே கூட நான் எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் திமுக, அதனால் நான் திமுக, அப்படியே அப்படி இருந்தாங்க. நாம் இது மிக அருமையான பக்தி வச்சுருந்தார், சும்மா சொல்ல முடியாது. என் கல்யாணத்துக்கு எம்எல்ஏ ஆகிட்டேன். நான் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னார் அவர். எம்எல்ஏ ஆனா டைவர்ட் ஆவேன், கோர்ட்டுக்கு போக மாட்டேன், பெரிய வக்கீல் ஆகணும், எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னாரு. நான் கலைஞர் நெல்லியா எம்எல்ஏன்ட்டார் அவர் 1971. அப்புறம் ஜெயிச்சாச்சு. கல்யாணம் வந்தது எனக்கு. தலைவர் சொன்னார், அவரே எழுதினார் இன்விடேஷன், என்னுடைய தம்பி துரைமுருகனுக்கு இன்னும் நடக்குது, நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களும் மு கருணாநிதி முதலமைச்சர் போட்டார். அப்படி தான் அழைப்புதல், அப்படி தான் அடிச்சு அவர் எழுதினார். அப்போ என்ன பண்ணாருன்னா, போட்டு வரும்போது நான் தலைமை தாங்குகிறேன், நாவலர் நெடுஞ்செழியன் அன்பழகன் முன்னிலை தாங்குகிறார்கள். அண்ணே, அவர் பொருளாளர், என்னை வளர்த்தவர், அவர் பேர் போடலன்னா கொண்டுடுவார். என்ன அவர் வர்றாரான்னு கேளு, போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுவா அப்படின்னாரு. நான் எம்ஜிஆர்கிட்ட போனேன். அவர் அங்கே வீட்லேயே மேக்கப் போட்டிருந்தார், இந்த கண்ணாடிகள்லாம் போட்டு வந்தேன். என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அப்படி போட்டு மேக்கப் அப்படியே அடிச்சு தள்ளிட்டார். நான் வெட்டி காட்டி பிடிச்சிட்டு உள்ளே போய் உட்கார வச்சு காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக பண்ணி குரு இல்லைண்ணே, ஒரு சின்ன விஷயம் என்ன, நீங்கள் வந்தீங்கன்னா 4 ஜில்லா வரும், எந்த சின்ன கல்யாண மண்டபம் அது தாங்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அப்படி பார்த்தாரு. இந்த ரூட்டெல்லாம் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியும், என் பேரை போடாமல் நீ பத்திரிக்கை அடி, பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துட்டு வருவேன் நான் அப்படிங்கிறாரா? அப்படின்னாரு. இல்லைண்ணே, அதான் கேட்டு வரேன்னு.
கொஞ்சம் என்னையா சொன்னேன், நான் ஒதுக்கிறாருன்னு நீ வேறு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துட்டு வரேன் நான். சரி அவர் பேர் போட்டுட்டேன். அப்போ அவர் வந்து கார்வாருக்கு போயிட்டார். ஷூட்டிங்கில் மறுநாள் கல்யாணம், அங்கே தான் இருக்கார். கடைசி ஃப்ளைட்டை பிடிக்க வந்தார் பாம்பேவில், ஃப்ளைட் விட்டார். மறுநாள் ஒரு கல்யாணம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் வந்தார். ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் விட்டு வந்து உடனே இங்கே இறங்கி காலையில் கல்யாணத்துக்கு வந்து 25 பவுன் அந்த காலத்தில் செயின் போட்டு ரொம்ப பாராட்டி பேசினார். அந்த பேச்சிலேயே அவர் தான் டாப். அப்புறம் அந்த கட்சி பிரிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்து கட்சி பிரிஞ்சப்போ எப்படி இருந்துச்சு? கட்சி பிரிஞ்சப்போ எம்ஜிஆர் விட்டு போனப்போ அந்த பிளவு வந்து நீங்கள்லாம் எப்படி உணர்ந்தீங்க அதை? எனக்கு இப்போ அவர் போகிறதுக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் முதல்ல சொல்லியிருந்தார், அவன் தான் ஃபஸ்ட்டு தலைமுறை வருவாயா, அவன் தான் இது பண்ணோம், அவன் என்ன பண்ணோம், அவனுக்கு என்ன போஸ்ட் பண்ணோம், என்னெல்லாம் சொல்லியிருந்துருக்காரு. நான் தான் போலியா. அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை சட்டசபையில் நான் ரகுமான் கான் ஸ்பீக்கர் ரூமுக்கு போகலான்னு போனோம். எப்போவுமே அவர் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போயிடுவேன். நான் தாக்கி பேசியிருக்கேன். ஈர்ந்து சிவந்தது எம்ஜிஆர் திருகரம் என்று பேசியவர்கள் நாங்கள். இன்றைக்கு வாங்கி சிவந்தது உங்கள் கரம் அப்படி பேசுகிறேன். அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன், அவரை பார்க்காம இப்படி பேசுவேன். அது போய் சொல்லுவாராம், இப்படி பேசுனா என் முகத்தையே பார்க்கலாமே ஜாதி கிட்ட சொல்லுவாராம். ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னாங்க. நேராக மாட்டவே மாட்டேன். அன்றைக்கி நேராக மாட்டிக்கிட்டேன் சட்டசபையில். வெளில சபாநாயகர் ரூமில் நாங்கள் நுழையிறோம், அவர் வெளியே வராது. பட்டுவிட்டோம் ஏட்டி ஷர்ட் எங்கே முடிச்சார், வாடா மாட்டாமா போகிற நீ அது இப்போ பட்டுவிட்டு அமைச்சுறேன், நீ போய் சபையை பாரியா, பாய் நீ போயா அப்படின்னார். இந்த சட்டி அப்படியே பிடிச்சிட்டு போனார். கட்ட கொண்டாடி ரூமுக்கு போனார். அந்த ரூமில் தான் ஒரு நாற்காலில் தள்ளினார். நான் உட்காந்தேன். அது போய் உட்காந்தார். உடனே எப்படி இருக்குது குடும்பம்லாம்? நல்லா இருக்கு. எத்தனை பசங்கன்னு கேட்டார். ஒன்று தானே. ஃபூ அப்படின்னார். நான் ஒரு முட்டாள், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது கூட இல்லாதவன் ரொம்ப பேர் இருக்கிறான்ட்டேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு. சரி அது போட்டோம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறியா? கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன், வீடு பார்த்துருக்குறேன். ஏன் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்க யார் கொடுக்குறான் எனக்கு என்ன? உடனே ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்க சொல்கிறேன், எல்லாம் போய் கோர்ட்டுக்கு எல்லாம் போ, எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னா. என்ன வேணால் கேடு வாங்கி செய்கிறேன் அப்படி அதெல்லாம் மற்றதெல்லாம் பேசினார். அப்பா அவர் சொன்னார், அப்பா இறந்தது கூட எனக்கு சொல்லலையே, அவ்வளோ கெட்டவனாயிட்டானா ராமச்சந்திரன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா இறந்து 13வது நாள் எலெக்ஷன். நான் ராணிப்பேட்டில் நிற்கிறேன். 2 தடவை வந்து எனக்கு ஓட்டு போட வேணான்னு சொன்னீங்க நீங்கள். உங்ககிட்ட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் இப்போ எப்படி இருக்கு குழந்தைலாம் மற்ற கதையெல்லாம் பேசியிருந்தார். நான் ஒன்று சொல்லுவேன், நீ கேட்பியான்னாரு. கேட்பேன், செய்வேன்னு. நான் என்ன சொன்னாலும் கேட்பியான்னார். என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் உட்கார்றேன், என் பக்கத்தில் நாவலர் உட்கார்றேன் இல்லையா, நீ போய் நேராக என் சீட்டில் உட்காரு சபையில். நான் வந்து நீ என்ன மந்திரி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நீ இந்த சட்டசபையெல்லாம் பார்த்துக்கோ, நான் கட்சியை பார்த்துக்கிறேன். எவனும் என்கிட்ட லாயலாக இல்லை, அதனால் நீ வந்து ரிப்போர்ட்டை பண்ணிக்கலாம் பண்ணிக்க போட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன்னேன், இதை கேட்க முடியாதுன்னு. ஏன்? நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னாரு. அதாவது நீங்கள் சினிமாவில் கத்தி சண்டை போகிறத பார்த்து நான் உங்கள் ரசிகனாகி, நீங்கள் திமுக நான் திமுக இருந்தால் நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன். நான் அண்ணா திராவிட நாடு கேட்டார், அதில் ஒரு போராளியாக இருந்து சாகனம் வெற்றி பெறணும்னு அதை நம்பி வந்தவன் நான். நீங்கள் அவங்கெல்லாம் விட்டாங்க, அது வேறுபடுகிறது. என்னுடைய காலேஜ் ஒருத்தர் அந்த வேகத்தில் வந்தவன். ஆகியனால நான் திமுகவுக்கு கொள்கை நாடி வந்தவன், ஒரு ரசிகர் நாடி வந்தவன்ல. அந்த கொள்கை இருக்கிற வரை நான் இருப்பேன் கட்சியில் அப்படின்னு. கடைசியாக அவருடைய முடிவு என்ன? நான் என் கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர்னு. அப்படி எழுந்தார் பாரு வேகமாக. அந்த ஷூ காலில் அந்த சேரை வச்சார் பாருங்க, அந்த சேரு கிருகிருன்னு அங்கே போயிடுச்சு. நேராக எங்கிட்ட முன்னாடி நின்னார். சரி அடிக்க போகிறாருனாலும் மாட்டிக்கிட்டோம், தனியாக வேற கேட்குறார் அப்படின்னார். கை பிடிச்சு. அப்போ நான் யாருன்னார். டமான்னு காலில் விழுந்து 2 காலை பிடிச்சிட்டு, நீங்கள் தான் வாழ வைத்த தெய்வம்னு.
அப்படியே அணைச்சிக்கிட்டார். சேரா கட்டி பரவாயில்ல, என் தம்பி எவ்வளோ ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்காரு தான் எனக்கு பெருசு, உன்னை பாராட்டுறேன், எதுவும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அவருக்கு டாக்டரேட் கொடுக்குறது பார்த்தாங்க யூனிவர்சிட்டியில். நான் அது எதிர்ப்புன்றதுக்காக நான் சிண்டிகேட் மெம்பர், சிண்டிகேட்டுக்கே கொண்டாடாதாமல் சென்னை பல்கலைக்கழக விழாவை மிஸ் பண்ணிட்டாங்க. எங்கேயா சிண்டிகேட் பண்ணலன்னு கேட்டோம். காலையில் 9 மணிக்கு சிண்டிகேட் அன்றைக்கி, உடனே 11 மணிக்கு 10 மணிக்கு இது கான்வெகேஷன் அப்படின்னாங்க. அப்போ அதில் நிறைய போகிறாங்கன்னு தெரியுது. முதல் நாள் நாங்கள் இது பார்த்தோம், அது மாதிரி பண்ண போகிறேன்னு. நான் ராமூர்த்தி டாக்டர் இருந்த நீரோ, அவர் பல் டாக்டர் ராஜன், இவங்க 4-5 பேர் போய் நாகநாதன் இப்போ அங்கே நாகநாதன் கூட வந்தார். நாகநாதன் எல்லோரும் போய் கலைஞர் 12 மணி நேரத்துக்கு எழுப்பணும். அவர் ராமூர்த்தி ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு. என்ன டாக்டர் என்னத்துக்கு இருக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். கலைஞர் சொன்னார், அவருக்கு ஒரு கலைத்துறையில் டாக்டரேட் வாங்கிறதுக்கு தகுதி உண்டு, எம்ஜிஆருக்கு. அதை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, அதை எதிர்த்து பண்ணால் தப்பாக தெரியும். அவருக்கு நீங்கள்லாம் முன்னே நின்று ஓட்டு போட்டு அவரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். துரைமுருகன், எந்த காரணத்தை கொண்டு நீ அதை எதிர்த்து பேசக்கூடாது, முடிவானா பாராட்டி பேசிட்டு வா அப்படின்னார் தலைவர். அங்கேருந்து வந்துட்டோம். அதனால் அப்போ மைக்கெல்லாம் கிடையாது, ஃபோன் மைக்கில் அடிக்கிறான் மாதிரி துரைமுருகன் வந்துட்டார், ஒத்துக்கிட்டார். ஒன்று எம்ஜிஆர் வந்தார். அந்த படிக்கட்டு ஏறி வரும்போது என்னை பார்த்தார், வந்து அப்படியே தோள் மேலே கை போட்டுக்கிட்டார். ராத்திரி தலைவரை பார்த்தீங்களா? ஆமாண்ணே. என்ன சொன்னார்ண்ணா? இப்படி சொன்னாருன்னு சார். பலன்னு கண்ணில் தண்ணி விட்டார் சார். அப்படியே நடந்து வர்றார், தெரியல மேலே தோல் மேலே போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு பாத்திரம் வந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் என்ன பாராட்டி சபையிலே பேசினார் ஒரு முறை, என் தம்பி எவ்வளோ மன வலிமை படைத்தவன் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினார். அதனால் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் எனக்கு எந்த கொள்கையில் மாறுபட்டாலும் இன்றைக்கும் நான் சபையில் பேசும்போது அண்ணன் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன். அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தான் சொல்லுவேன் நான். இப்போ திராவிட இயக்க ஆட்சி அல்லது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி 50 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் நிலைச்சிருக்குன்னா, எம்ஜிஆருக்கும் அவர் தொடக்கி வைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. நீங்கள் அவருடைய அரசியலை முழுமையாக பார்த்துருக்கீங்க. அவருடைய அரசியல் பங்களிப்புன்னு எதையெல்லாம் சொல்லுவாங்க சார்? திமுகவுக்கு இளைஞர்களை ஈர்ப்பதில் பலமான அவர் சக்தி தான் இருந்தது. எல்லா ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா? போகிறார், எல்லா ஊருக்கும் போனார், எல்லா கூட்டம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் அவர் தலைக்க மாட்டார், வெடிய பேசுவார். ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கும் போது தலைவர் அவர் போட்டுக்கிட்டாங்க. அவர் போகிற தொகுதிக்கு இவர் போகிறதில்ல, இவர் போகிறதுனா என் தொகுதிக்கு கலைஞர் வந்துட்டார். அவர் இவர் தொகுதி பக்கத்தில் இருந்த ஆட்காட்டுக்கு நான் அங்கே போய் பேசினேன். என் கூடவே பேசிக்கிட்டே போய் 5 மணி ஆச்சு திருவண்ணாமலையில் பேசி கூட்டம் போட்டு இறங்குறார். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாரு சார். அப்படி உழைச்சிருக்கார் திமுக. ஆமாம், அவர் கொஞ்சம் வாங்க இந்த கௌதாரி எல்லாம் அப்படியே உள்ளே ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் மாதிரி சாப்பிட முடியாது சார். சின்ன எலும்பாக்கி தான் வச்சார். நிதானமாக நல்லா சாப்பிடுவார். வழித்து சாப்பிட்டு ஓடிவார். அந்த நல்லா சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லோரும் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்பார். அந்த மாதிரி குணம். ஆனால் உள்ளபடியே அவரை என்னை பொறுத்த வரையில் மிகப்பெரிய மனிதர். அப்போ நான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் சட்டசபையில், அறிக்கை வைங்கன்னு. அதுக்கப்புறம் நான் தலைவர் அம்பில் தர்மலிங்கம் எல்லாம் அப்பாலோவுக்கு போனோம் அவரை பார்க்குறதுக்கு. அப்போ ஏதோ ஒரு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள கூட்டு பண்ணிட்டு வந்தாங்க. ஜானகியோட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஜானகியை பார்த்தோன்னே ஓன்னு அழுதுட்டேன். அந்தவங்க கூட்டு விழுத்தால் தோலை பிடிச்சிக்கிட்டு, என்னடா பட்ட பையன் மாதிரி அழற, உங்கள் அண்ணன் சொல்லுவார் நீ அப்படி குதிப்பா சட்டசபையிலன்னு, என்ன இப்படி அழறேன்னாங்க. இல்லைன்னா அவரை வந்துட்டு கடைசியில் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு காட்ஃபாதர்.
தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சராக செஞ்ச மிக முக்கியமான பங்களிப்புகள்னு எதையெல்லாம் சொல்லுவீங்க? சத்துணவு திட்டத்தை அன்னியில் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த மிக முக்கியமான பங்களிப்புகள்னு எதையெல்லாம் சொல்லுவீங்க ஒரு முதலமைச்சராக? அப்படி ஒன்றும் பெரிய இதுவாக பண்ணிடல அவர். பெரிய இண்டஸ்ட்ரீஸு அது இதெல்லாம் வந்துடல. அவருடைய கிறிஸ்மாவில் இதுலேயே ஓடிச்சு காலம். இல்லை, இப்போ ஆனால் கல்விக்கு பெரிய அளவில் செய்கிறாருல. தொடக்க கல்வியில் அவர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வராருன்னா மேல்நிலை கல்விக்கு வந்து பியூசியை அவர் தான் ஒழிக்கிறார். ஆமாம். அதே போல் தனியார் கல்வி நிலையங்கள்லாம் வருவதற்கு அவர் தான் வழிவகுக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் வர்றதுக்கு அவர் தான் காரணம். எம்ஜிஆர் தான் காரணம். எம்ஜிஆர் தான் காரணம். பல பேர் நீங்கள் வெளிநாட்டில் போயிருக்கான்னு கேட்டால் அதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம். எம்ஜிஆர் தான் காரணம். படிப்பை பொறுத்த வரையில் அவருக்கு 2 வகை சார். பசி என்ன முதலிடம் கொடுப்பார், கல்வி என்ன முதலிடம் கொடுப்பார். நான் படிக்கிறதுக்கு வேறு படிக்கணும்னு சொல்லி கேட்பார். இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்டவருக்கு பெரிய அளவில் வந்து செய்கிறார் இல்லையா? ஆமாம், அவருடைய காலத்தில் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருக்கு விசுவாசமாக யாரும் இல்லையா அங்கே? அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரால் உருவானவர்களே அவர்கிட்ட விசுவாசமாக இல்லை. எல்லாருமே நீங்கள் பாருங்கள், அவர்கிட்ட எல்லாம் ஒருத்தர் போயிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு, அவருடைய ஆளுமை அதிகம். அதாவது எவனையும் ஒரு தூண்டிலுக்கு போட்டு பார்ப்பார். அவன் என்ன பண்ணுறான், இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட். தனக்கு அப்புறம் கட்சி இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லையா? சொல்லணுன்னா கட்சியே இன்னும் 2 நாள் எம்ஜிஆர் நல்லா உயிரோடு இருந்தால் இந்த கட்சியை திமுக ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். கடைசி கட்டம் அதுதான் அவருக்கு. கலைஞரை பார்க்கணும், கொடுத்துடணும் சொன்னாராம். அதெல்லாம் அவருக்கு எல்லாம் மறுநாள் சொல்ல போகிறேன்னா மறுநாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கலைஞர் நேராக அங்கே தானே போனார் ஃபஸ்ட்டு, அவர் தானே போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி இறந்த அன்றைக்கி நான் தான் கூட இருந்தேன் தலைவரோட. சாப்பிடவே இல்லை தலைவர், அழுதுகிட்டே உட்கார்ந்தார். வருவேன்னா எல்லாத்தையும் வந்துட்டார். என்ன எப்படி இருந்தோம் இதையே சொல்லிக்கிட்டு ராத்திரி பூரா நான் அவர் 2 பேர் தான் ஒன்றா உட்காந்தோம். அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ரகலாக நடந்துக்கிட்டு இருந்ததா, தலைவரோட இருக்கிறதுக்காக இருந்தேன் நான். அந்த மாதிரி இது இடையில் பட்நாயக் முயற்சியில் திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அது இல்லாமல் போச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் கூட இல்லை அன்றைக்கி. நான் இல்லை அன்றைக்கி. எனக்கு என்ன நடந்ததுன்னு தலைவரே சொன்னார். அது பட்நாயக் வந்து பேசுகிறார், நல்லா அவரும் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார். எப்படி அவர் சொன்னார், முதலமைச்சர் பதவிக்கு பொதுச் செயலாளர் பதவிக்குது, இதில் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு நடத்துங்க அப்படின்னார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு இந்த ஆட்சியை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றேன், பொதுச் செயலாளர் அவர் தான் பார்ப்பார், நான் பேருக்கு வச்சுக்கிறேன்னார். பொதுச் செயலாளர் அவர் ஆகட்டேன்னார். அப்போ கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல, நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல, வெற்றிவேந்தர் கொடுத்தால போரஸ் மன்னன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுது வந்துட்டார். அதுதான் அதோட பின்னணியா? அவ்வளோதான் அது. ஆனால் இது வந்து எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் முடிவு மாறிச்சு எல்லாம் பேசுனாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டு போய் அவரை போய் பார்க்கணுன்னு தான் வீரப்பன் வந்து எப்படி கொண்டாந்தன்னு பார்த்தாரு. வீரப்பன் மாறணும் போனாங்க, அவர் படுத்துட்டார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு படுத்துட்டாருனாங்க. ஆனால் எம்ஜிஆர் மரண தருவாயில் திமுகவோட அதிமுகவை இணைக்கணுங்கிற சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. பேச்சுவார்த்தை நடந்துச்சா எதுவும்? அது யாருக்காண்டி ஏற்பாடெல்லாம் பண்ணார். அப்படியா? அண்ணா அப்படின்னு சொன்னால் என்றைக்கும் உங்களுக்கு எது நினைவில் இருக்கும்? எத்தனையோ நிகழ்ச்சி சார் அவரோட. எனக்கு அவர் வீட்டில் காஞ்சிபுரத்துக்கு போனால் சாப்பிட வைப்பாங்க சார். சின்ன இலை, சுமார் 2 சோறு 2 இருக்கும், அதெல்லாம் ஒன்று போட்டார். அவ்வளோ எளிமை அண்ணா, ரொம்ப எளிமை. திமுக வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு சம்மந்தமாக அண்ணாவுக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? எதிர்காலத்தில் தனித்தமிழ்நாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. அந்த மாறி போச்சு முடிச்சிட்டார். நாங்கள் தான் போய் கூப்பிட்டாரோம் அவர் ஜெயிலில். முடிய ரிலீஸ் பண்ணிட்டான்.
வேலூரில் கூட்டம் அன்றைக்கி அந்த கூட தான் பேசினார். வீடு இருந்தால் தான் ரோடு மாற்ற முடியும், நாடு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும்னு தள்ளி விட்டார். இதே தடை உத்தரவு கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதுக்கு மேலே நிற்க மாதிரி அவனும் வரமாட்டான். திராவிட நாட்டுக்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது, அதனால் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிறந்து வரல, அப்போ கூட ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். அது அவர் எடுக்கிற டெவலப்மென்ட் இல்லைன்னா கட்சி அழிஞ்சு போயிருக்கும். இப்போ நீங்கள்லாம் அரசியலில் மேலெழுந்து வந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்து இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட காலகட்டம். இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் உங்களோட வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை நினைவு கூற முடியுமா? சார், 65க்கு முன்னால் கட்சியினுடைய வேகமே தனி. அதாவது மொழி இந்திய எதிர்ப்புன்னா உணர்வுபூர்வமாக எதிர்த்தான். அதில் தான் 10 பேர் செத்தான், உணர்வுபூர்வமாக இருக்கிறது. அதனால் மாணவர்கள் தான் உணர்வுபூர்வமாக இருந்தாங்க, கட்சி வித்தியாசம் இல்லாமல். முதல்ல ரவிச்சந்திரன் தானே ஒரு லா காலேஜில் இருந்தான், அவன் தானே தலைவராக்கணும். நாங்கள் ஒரு போலீஸுக்காரன் பிள்ளை, அதுக்கார ராமன் ஒருத்தர் வந்தான், ஒரு பையன் விருதுநகர் காலேஜில், அவரை வச்சோம். நாங்கள்லாம் கூட தாமதாக்காமல் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணணுன்றதுக்காக பண்ணோம். ஆகையினால் மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு எழுச்சி இருந்தது அந்த இந்திய போராட்ட காலத்தில். அதனுடைய வேகம்தான் அடுத்து 66 67 ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது. அதில் அண்ணா என்ன பண்ணாருன்னா, அப்போ கூட எப்போவுமே தன்னுடைய பலத்தால் நடமாட்டார். அதனால தான் அப்போ வந்து ராஜாஜி போட்டு இழுத்து போட்டார், கம்யூனிஸ்டுகளை 2 பேர் இழுத்து போட்டார், எல்லோரும் போட்டு காங்கிரஸுக்கு யாரும் பக்கத்தில் பேசுறதுக்குள்ள ஆள் எல்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சார். அதனால் அண்ணா அவருடையது. அன்றைக்கி அவர் போட்டதுடைய அந்த பிளான் தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் போகிறவன் அந்த பக்கம் போகிற இழுத்துக்கிட்டு இருக்கான். 2வது, அண்ணா போட்ட பிளான் நடக்கிறது மட்டும் இல்லை, அண்ணாவினுடைய அன்னைக்கு என்ன காரணத்துக்காக காங்கிரஸை எதிர்த்து ஒரு புதிய ஆட்சி வரணும்னு சொன்னாரோ, இன்றைக்கி இவ்வளோ 50 வருஷம் ஆகி கூட அந்த தத்துவத்திலிருந்து மாற்ற முடியல ஜனங்களை. அதே காரணங்கள் அப்படியே இருக்குது, ஓடுதில்லை, ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில் சில்மிஷங்கள் வருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ந்து போகிற கட்சியில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு பொதுக்குழுன்னா 200-300 பேர் இருப்பாங்க, இப்போ 3000 பேர் இருக்கான். அதனால் எங்கே பண்ணுறது, டிஸ்கஷனே வேறு இருக்கும், ஃபுல் டிஸ்கஷன் இருக்கும், எல்லோரும் பேசுவாங்க. அதானே சம்பத் பேசினார் அவர் பிரிஞ்சு போகும்போது. அண்ணாவே பொதுக்குழுக்கு போகிறோன்னா அவர் மன்னிப்பு கேட்க சொன்னான், நான் அவரோட கட்சி விட்டு போனோன்னாரு. அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஒருத்தரோட அப்படி தான் அண்ணா வந்து பேசிட்டாங்க. அண்ணா சொன்னார், ஆதித்தேவி கூட்டு மேலே உட்கார வச்சுட்டு சேலம் சித்தையா அண்ணா மேலே குற்றம் சாட்டினார். மேலே உட்காந்து பேசின அண்ணா சொன்னார், என் மேலே குற்றம் சாட்டினார், இனி நாங்கள் உட்காரதுக்கு லாய்க்கு இல்லை, அவர் ஆசை நீ உட்காரு, அவர் என்ன பதில் சொல்கிறார் இந்த பதில் சொல்லணும். அவருக்கு பணிந்து பதில் சொன்னார். ஆசை தம்பி அண்ணா மேலே தப்பு கிடையாது சொன்னதுக்காக மறுபடியும் உட்காந்தார். அப்படி ஒரு காலம் இருந்தது அண்ணாவின் மீதே, புரியுதுங்களா? அதனால் 2வது அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு காரணம்னா, இந்த ஜனநாயக பண்பு மற்றவர்கள் காட்டணுன்றதுக்காக அந்த காலத்தில் அண்ணா ஒத்துக்கிருக்காரு, அப்புறம் நாமளும் நடக்கணும் அப்படின்றதுக்கு. அது அண்ணா ஒரு பெரிய எதிர்கட்சியை எதிர்காலத்தை கடிக்கக்கூடிய மகத்தான தலைவர் சார். அவர் வந்து கட்சியில் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகால எல்லா மந்திரியும் 9 மணிக்கு போயிடுவாங்க. அண்ணா பழக்கம் 2 மணிக்கு தான் தூங்குறவர். அந்த நேரத்தில் என்ன செல்வத்தை ஒரு 4 3 4 5 பேர் கூப்பிடுவார். ராத்திரியெல்லாம் கார் வச்சு எங்களை வாங்குவார். பேசுன்னு அற்புதமான இங்கிலீஷில் பேசுவார். கதையாக சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு தனபாலுன்னு ஒருத்தன், தனபாலுக்காக ஒரு லா காலேஜ் கூட வச்சுருப்பார்ல, அவனும் வந்தான் என் கூட. நீங்கள் திராவிட நாட்டு விட்டு தப்புன்னா அவர்கிட்ட. ஏன் என்னாரு, கொரில்லா யுத்தம் பண்ணியிருக்கணுன்னாரு. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்னாரு. ஹிஸ்ட்ரின்னா. வாட் கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி யூ ஹவ் டுன்னா. பிரிட்டிஷ் ஓர்லான்னா சொன்னேன். சரி டெல் மீ, யுவர் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், ஹவு மெனி கண்ட்ரீஸ் சக்சீட் ஆன் கொரில்லா யுத்தம் சொல்லி பார்க்கலாம். வாட் ஆர் த இன்க்ரீடியன்ஸ் ஃபார் கொரில்லா அப்படின்லாம் கேட்டார். ஓட்டான் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெக்ரபிக்கல் கண்டிஷன்,
வெரி நெசசரி ஃபார் கொரில்லானாவே மறைஞ்சி வந்து பார்த்தா கிடைக்கும். நான் 3 கடலுக்கு எங்கே மறையிறது நான்? ஒரே ஒரு ஆந்திரா தான் மறையிறான். அங்கே போய் உட்காந்து இக்கட உண்டாடுறான்னு நம்ம காட்டி ஊற்றுருவாங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ தெரியாமல் இல்லை. ஆயுள் தண்டனைக்கு தயாருன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். யார் யார் தயாருன்னு கேட்டாங்க. கலைஞர், மதுரமுத்து 3 பேர் தான் போட்டாங்க. அப்படியா? ஆமாம். நாவலர் 6 மாத தண்டனைக்கு தான் நான் தயாருன்னார். என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த கட்சியினுடைய நிலைமை தெரியும், நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கலைஞர்னு சொன்னால் என்னென்னலாம் நினைவு வரும்? எத்தனையோ சார். என்னை வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு பிள்ளை மாதிரி தான் என்ன வளர்த்தார். ஸ்டாலின் கூட அவர் பேசினார். கலைஞரும் துரைமுருகனும் சந்திச்சா மணிக்கணக்கில் பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் கூட பொறாமல் இருக்கும். எங்கள் அப்பா 10 நிமிஷம் பேச மாட்டார், ஆனால் பேசிக்கிட்டு இருப்பார். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது சார். கடைசி காலத்தில் பேச்சு இல்லாமல் போன காலத்தில் கூட கூப்பிட்டு துரை கூப்பிடுவார். அந்த துரைன்னு தான் கூப்பிட்டுருவார். எப்போ பார்த்தாலும் துரை எப்பலாமா அப்படின்னாரு. அது மாதிரி என் மேலே ரொம்ப பெரிய உடையவர். அவரும் ரொம்ப சாதாரணமாக, நானும் அவரும் 2 பேரும் தான் சினிமாவுக்கு போவோம். அந்த நல்லா தேட்டரு, எலிஃபென்ட் தேட்டர் இதெல்லாம் போவோம். சினிமாவுக்கு போவோம். சினிமா பார்த்துட்டு வருவோம் 2 பேரும். அப்புறம் அங்கே வந்து உள்ளே வந்தோன்னு கேட்பார், அந்த கடையில் போய் ஒரு ஃப்ளைட் சிகரெட் வாங்கிட்டு வருவார். ஒன்று கொடுத்துருவார். உனக்கு ஏதாவது வேலை இருக்குமா அந்த பக்கம் போயிட்டு வருவார். ஆனால் அவர்கிட்ட இருந்து ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சரக்கு வரும். நாமளும் அதே ஈக்குவலாக அவருக்கு பதில் பேசுவேன். ஒரு இலக்கியம் பேசுகிறேன்னா அது ஈக்குவலாக பேசுவேன். வக்கீலாக இருக்கும்போது அவங்க கூட்டே தான் சாப்பிடுவேன் நான். ஒரு நாளைக்கு இலக்கியம் உட்காந்து தான் சாப்பிடுவோம். தர நான் ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷன் வைக்க போகிறேன், நீ நிற்கிறியா? போன வருஷம் நாக்காளி இருக்கும்போது கேட்டியே அப்படின்னாரு. ஐயோ, நமக்கு என்ன வேணான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் கட்டிக்கிட்டு பெரிய வக்கீலாக வந்துட்டு அப்புறம் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அது கேட்கல. அடுத்து நான் கை கழுவு போனேன். தேடமா தண்ணி ஊற்றுனாங்க. ஏன்பா நிற்க மாட்டேன்றார். ஏன்பானே என்ன, நீ ஒன்று எல்லாம் கொடுப்பாரு, நாங்கள் விட்டுருவோம் அவரை, நாங்களும் கொடுக்குறோம் நில்லுன்னாங்க. அப்புறம் அந்த செல்வாங்க அம்மா வர, தம்பி சான்ஸ் நின்றுனாங்க. அப்புறம் போய் நான் நின்றுறேன். உள்ள காவிரம் சொல்லி ஞானம் இல்லை நிற்கிறேன். சரின்னு கொடுத்துட்டாரு, சீட்டு கொடுத்துட்டாரு. 1971 ஒரு 10,000 ரூபா தான் பாட்டில் கொடுத்தாங்க. அவர் என்னுடைய பார்த்து என் கணக்கையா ஒரு 10,000 கொடுக்கணும்னு கொடுத்தாரு. அந்த ஏழம்மா ஒரு 10,000 கொடுத்தாங்க. அது 30,000 மொத்தம் 40,000 எலெக்ஷன் முடிச்சுட்டேன். அப்படியா? ஆமாம். 2வது முறை தான் அதுக்கு போயிட்டு பிஸாலாம் வந்துடுச்சு இல்லையா, உடனே பிஸாவெல்லாம் இருந்தது. அப்போது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வந்தவன் நான். மிஸ்ஸா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மிஸ்ஸா வாழ்க்கை மாதிரி தான் இருந்தது. எல்லாம் ஒரு 100-150 பேர் இருந்தோம் நாங்கள் உள்ள. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு யாராவது வச்சுருவாங்கன்னு. ஆனால் தைரியமாக இருந்தேன் நான். ஒரு லெட்டர் எழுதி வச்சாங்க எனக்கு. தம்பி, வசந்தத்தில் நீ விளைப்பாற வேண்டிய வயதுடைய நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என கேட்டு உனக்காக நான் இதயம் அழுகிறதாடா அப்படின்னு போட்டு எழுதியிருந்தாரு. அப்புறம் என் பையன் 1 வருஷம் அவனை வீட்டிலேருந்து தூக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு பாரதி கிட்ட சொன்னார், இந்த 1 வருஷம் குழந்தைய விட்டுட்டு அவன் உட்காந்துறான், எல்லாம் என்னால் தானே அப்படின்னாரு. கலைஞர் பொறுத்த அளவில் பொதுப்பணித்துறை அவர் ரொம்ப ஆகிருதியோடு செலுத்தின ஒரு துறை. அதை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னார்? அண்ணா எனக்கு சென்டிமெண்டலாக கொடுத்தாரு, நான் உனக்கு அதே சென்டிமெண்டலாக தர்றேன், இது நல்லா பண்ணணும் அணினார். அதுலேயும் நல்லா பண்ணேன். 40 அணைகளை கட்டினேன் அவர் காலத்தில். இலவச மின்சாரம் கொடுத்த மின்சாரம் வரை வந்து இந்தியாவிலே முதல் முறையில் இன்னி முறை நான் கொடுத்தேன். நாங்கள் கொடுத்து கேட்டுருந்தோம், என்னையா பண்ணலாம் புதுசாக. 1 பைசா போட்டதுக்கு தாங்க நான் நாராயணசாமி நாயுடு ஒவ்வொரு நாள் ராஜா கொடுக்குன்னு சண்டை போட்டான். அந்த 1 பைசா இல்லைன்ட்டானேயானார். ஐயோ மக்கள் வாழ்வாங்க, போய் ஃபைலை கொண்டு வந்தார். நான் போய் ஃபைல் எடுத்துருந்து செக்ரட்டரியை முன்னால் வச்சான். கையெழுத்து போகிறதுக்கு முன்னே எனக்கு கல்லில் தண்ணி பலன்னு வந்துச்சு. இப்போ அந்த ஃபைலை எடுத்துட்டான். என்ன சார் அழறீங்கண்ணா? இல்லை சார்,
இந்த எங்களுக்கு 3 பம்ப் செட்டு, 3லேயும் தண்ணி இருக்காது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பில் வந்துடும், கட்டுறதுக்கு முடியாது. எங்கள் அம்மா நகையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் எனக்கு பில் கட்டிட்டு ஒரு நகை கூட இல்லாமல் தொடர்பு குச்சியெல்லாம் போட்டுட்டாங்க சாகும்போது. அதை நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறேன்ற போது அழுதுட்டேன். கலந்து கட்டினா தண்ணியெல்லாம் இருக்குதுண்ணா, அப்படி அழுதுட்டானா. அவனுக்கு இதுவரை பாவம், அது மாதிரி உணர்ச்சி படுறவன் அவன் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு விட்டார். ஏன்னா அவர்கிட்ட அப்படியே சரண்டர் ஆக வச்சது 2 விஷயங்கள். எங்கள் பார்ட்டியில் ஒரு பெரிய ஆள், பெரிய வீட்டுக்கார பிள்ளை, பெரிய ஆள், எல்லாருக்கும் மதிப்புக்குரியவர் அப்படின்னாரு. அண்ணாமலை படத்தில் அவர் உட்காந்து பேசுகிறாரு தலைவர். நான் அந்த பெரிய மனுஷன், எதிரில் பேராசிரியர் கண்ணப்ப, இவங்கெல்லாம் எல்லோரும் உட்காந்து பேசியிருக்கிறோம். அப்போது ஒரு எலெக்ஷனை பற்றி பேசி வந்தது. நான் சும்மா இல்லை, வேறு ஒன்றும் சொல்ல அவரை, அந்த பெரிய மனுஷனை பார்த்து சார் அப்படின்னா, எது சொல்கிறதுக்கு சார் என்ன, ஏய் என்ன சாருன்னா நீ என்ன, என்னடா சாருன்னா ஏயின்னு கூப்பிட்றான், ஏயின்னு கூட என்னடா சாருன்றான். சாருன்னா என்னான்னு, சாருன்னா ஐயான்னு அர்த்தம்டா, ராஸ்கேல். பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஓகி சரியான ஒரு குத்து விட்டேன். உடனே பேராசிரியர் ஒரு கையை பிடிச்சார், பேராசிரியர் பிடிச்சி அடித்தேன். கலைஞர் பேசாமல் உட்காந்துக்கிறார். அப்புறம் எல்லாம் கண்ணப்ப பிடி கிடி பார்த்தா பட்டு பூரா இருந்து போச்சு, எல்லாம் போயிட்டு இருந்தான். அந்த அம்மா உள்ளே இந்த சட்டை பார்த்து ஓடி விட்டாங்க அந்த அம்மா கூட. அப்புறம் எல்லோரும் போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் தலைவரும் உள்ளே போயிட்டார் எழுது. நான் ஒரே ஒருத்தன் ரூமில் உட்காந்துருந்தேன். சரி, உணர்ச்சி வயப்பட்டு ஒரு பெரிய வீட்டுக்கார பையனை அடிச்சிட்டோம். நான் சாதாரண அந்த குடும்பத்தோடு பார்த்தா, அதனால் இதுக்கு குறைஞ்சது ஒரு சஸ்பெண்டாவது பண்ணுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கீழே வந்தேன். சண்முகநாதன் தான். சண்முகநாதன் எனக்கு சுயமரியாதை அடக்கம் இல்லை, அடிச்சிட்டேன். தப்பானா தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களேன்னு தெரியாது, தலைவிட்ட சொல்லிவிடுங்க. கட்சியில் இல்லாலும் இல்லா கட்டி சுயமரியாதை துறை முதல்ல இருப்பான், அதை கற்றுக் கொடுத்த ஒரு கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பஸ்ஸில் அடித்தார். உடனே சண்முகநாதன் என்னையா போயிட்டாங்களா, எல்லாம் போயிட்டேன், துறைமுகம் பண்ணிருக்கார், அவர் இருக்க சொல்ல வர்றேன். குளிச்சுட்டு வந்தார் ஃப்ரெஷ்ஷாக. நான் போய் காராண்டேன்னேன், வண்டியில் ஏறியான்னார். வண்டியில் ஏறினேன். சசிவிநாதன் ரோட்டில் போகும்போது 2 பேரும் தான் போனோம். ஏயா, நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமைன்னா ஒரு மிராசு மனப்பான்மையை காட்டுறானே, இன்னும் இது சுயமரியாதை இயக்கன்னு தெரியாமல் அப்படின்னு மன்னிச்சுன்னு என் சுயமரியாதை உணவு நான் கை நீட்டி அடிச்சுட்டேன். நீ அப்படி நடந்துக்கலன்னா உன் சுயமரியாதையை நான் சந்தேகப்பட்டிருப்பேன். அவங்க கிடக்கலாம் அப்படியா. அப்புறம் கட்சியில் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் சொல்லுவார் தலைவர், யோ வாழையா சுயமரியாதையோடு இருக்கணும் ஏன், அதுக்கு நம்ம கதையெல்லாம் சொல்லுவார் எனக்கு. அப்புறம் அது முடிஞ்சது. எனக்கு ஆப்ரேஷன் இருந்தது. எனக்கு ஆப்ரேஷன் நடந்த உடனே அதிலே இதய அறுவை சிகிச்சை டல் ஆகிட்டார். சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் நடக்கும்போது காலையில் 10 மணி இருக்கும். ஃபோன் பண்ணார், ராத்திரி 10 மணி. ஆமாம். என்னையா பண்ணுற, இன்னும் தூங்கலைண்ணே. தூக்கம் வராத, அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு தெரியா கோழை நீ அப்படின்னாரு. ஒன்றும் இருக்காதியா, நான் சொல்கிறத கேளியான்னாரு. இல்லைன்னு இருக்கிறேன், ஒன்று செய்யணுமா தவிர, நான் வந்து உன்னோட படுத்துக்கிறேன், ராத்திரிக்கு காலையில் ஒன்று அனுப்பிச்சிட்டு வரேன்னா. அதே மாதிரி வந்துட்டார். அப்போல்லாம் வந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு படுக்கிறது கொண்டார் என்னோட. அவர் காது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு கையில் கால் வந்து வாடா நீங்கள் போங்கண்ணே, இங்கே போய் எங்கே படுப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் அதே ஆப்ரேஷன் 10 மணி வந்துட்டார். எப்படியா? ஆமாம், வந்துட்டார். ஆப்ரேஷன் முடிஞ்சு அப்போ தான் பண்ணாங்க போட்டிருக்காங்களே எனக்கு. அப்போ தான் உள்ள தட்டி எழுப்புறாங்க, நேரம் வருதான்னு. அப்படியே திறந்து பார்க்குறேன்.
தரே தரே அது கூப்பிட்டாரு. ஐயோ கிடத்துல கேட்குற மாதிரி யாருடைய குரலோ அப்படின்னு. ஆ ஆ யோ சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆப்ரேஷன் தனியாக கண்ணேன் கண்ட கறந்தேன். நீங்கள் எங்கே இங்கே நிற்கிறீங்கன்னு அவர் அந்த இடத்துல யாரையும் விட மாட்டாங்க. அவருக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி கூட்டின்னு வந்தார் உள்ள. தைரியம் தர சரியாக போய் வரைய போகலான்ட்டார். அப்புறம் வரையான்ட்டு போயிட்டார். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன் நான், ஒருத்தனுக்கு அம்மா ஒரு தடவை தான் உயிர் கொடுப்பாங்க, ஆனால் என் தலைவர் எனக்கு 2 தடவை உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசினேன். அப்போயே சொன்னார், யோ அவன் அப்படி பேச போகிறான், சபையில் அழுவான், நான் போயிடுறேன் உள்ள போயிட்டார். அது வேண்டான்னு சொல்லி அப்படின்னாரு. அப்படியெல்லாம் தலைவர் அதெல்லாம் என் நெஞ்சை விட்டு நகர முடியாது. தலைவருக்கு எவ்வளோ நகர முடியாது. இன்னும் பல கட்சிகள் சிலதெல்லாம் நடந்தது என் கட்சியில். என்னை காலி பண்ணணுன்னு ஒரு குரூப் வேலை செய்யிச்சு. என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல அவங்களுக்கு. நான் சிஎம் கிட்ட இருக்கிறது அதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் கூட தூக்கி எறிஞ்சார். அவன் மேலே கட்சியோட அளவுக்கு தான் எம்எல்ஏ எடுக்காண்டார். அந்த அளவுக்கு பேசுவார். ஆனால் தலைவரை பொறுத்த வரையில் எதுக்கு என்ன யோ கோவா போகலாயான்னார். எதுக்குன்னு தொல்காப்பியத்துக்கு ஒரு உரை எழுத போகிறார். வேணான்னு ஏதோ கவிதை எழுதுறீங்க முடிஞ்சு போகுது. இந்த தொல்காப்பி புலவனெல்லாம் முடிச்சுக்குவானே, ஆச்சராரு காணும் அதை காணும் இதை காணும் வானான் நீ வாயா நீ. நான் இதுக்காக அங்கே போய் படிச்சுட்டு உட்காந்து அது பாட்டு எழுதிட்டு வந்தார். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன தான் படித்து காட்டுவார். அதை எதை ரசிப்பார். அது மாதிரி சார் அவர் விடவிலே என்னை பொறுத்த வரையில் கலைஞர் ஒரு பெத்த அப்பறை போல் தான் எங்கிட்ட இருந்தார். நண்பராக மாதிரி இருந்தார். கடைசியில் என் மேலே அபரிவிதமாக நம்பிக்கை வச்சுருந்தார். என்கிட்ட அவர் கடைசி காலத்தில் அவருடைய ஓல் ஹிஸ்ட்ரி, ஆசை, அபிலாஷனை, அதில் ஏமாற்றங்கள், அதனுடைய எதிர்காலத்தில் தனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் ஒரு நாள் மணிக்கணக்கில் சொல்லிட்டு சொன்னார். என்கிட்ட சத்தியம் வாங்கினார். இதை எந்த காரணத்திலும் நீ வெளியிடக்கூடாதுன்னார். என்னுடைய ஓல் ரகசியங்களில் என்னுடைய வீக்னஸ், என்னோடய பலம், பலகீனம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் என் குடும்பம் முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். என்னுடைய வரலாற்றில் இது வேறு மாதிரி கரைபடியும். இதை நீ மடிகிற வழி சொல்லக்கூடாது. அப்படியே தான் இருக்க. நீங்கள் என்னை பொறுத்தவரையில் அவர் சார் ஒரு காட் எனக்கு, கலைஞரை பொறுத்தவரையில். அதனால் நானும் என்னுடைய குடும்பமும் அந்த கோபாலபுரத்துக்கு ரொம்ப அடிமையாக தான் இருப்போம், நன்றி உள்ளதாக இருப்போம். அதனால தான் நான் ஸ்டாலின் கூட இது பண்ணும்போது கூட சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட மூத்தவன் தான், பட் உனக்கு இருக்கிற இதுக்கு நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் எங்கிட்ட ரொம்ப நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுது. கலைஞரோட ஒரு நீண்ட பயணம் பண்ணியிருக்கீங்க, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவரை ரொம்ப அணுக்கமாக இருந்து பார்த்துருக்கீங்க. இப்போ அவருடைய புதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி நிர்வாகத்தை பார்க்கும்போது இவரை எப்படி மதிப்பிடுவீங்க? 2 பேரையும் எப்படி ஒப்பிடுவீங்க? அவர் கடல் சார், கடல். அவர் எதையுமே டக்குன்னு முடிவெடுக்க மாட்டார். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரைஸ் ஏற்றணும் அல்லது பஸ் ஃபேர் ஏற்றினா கூட, பஸ் ஃபேர் ஏற்றணும் எப்படி இருக்குப்போ என்ன ஏன் சொல்லுவாங்கன்னு எல்லாரையும் கேட்பார். அந்த டிரைவரு கேட்பார், அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களுக்கு பொம்பளைங்க, ஏம்மா பஸ் ஏற எப்படி இருக்குன்னு இவ்வளவு கேட்பார். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பார் அவர். அது அவருடைய இது ஒரிஜினல் திங்கர் அவர். இந்த அதிகாரிகள்லாம் ஒன்றும் ஏமாற்றிட முடியாது அவரை. இங்கே இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கா? கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குற போது கொஞ்சம் அவங்களுடைய அது கொஞ்சம் ஓங்கி தான் நிற்கிது. என்னிடத்துல காட்டுறதில்ல, மற்றவங்ககிட்ட காட்டுறாங்க. அதை நான் 2-3 தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதில் ஒரு இது வேணும்னு, கட்டாப்பு வேணும்னு.
பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுங்கிறது பின்னாடி பின்னடைவை உண்டு பண்ணக்கூடிய அனுபவத்தை உண்டாக்கும் இல்லையா? சார், எந்த அதிகாரி என்ன சொன்னாலும் நாம் ஒரு வியூவில் இருக்கணும், அது சரிதானான்னு கேட்கணும், நமக்கு தெரியணும் ஒரு விஷயத்தை. அதனால தான் என்ன பண்ணணும்னா எங்களை போல் ஒரு மூத்தவர்களாக வச்சு கேட்கணும். இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். கேபினெட்லாம் கேட்பார் தலைவர். தனியாலாம் உட்காந்து ராத்திரிலாம் பேசுகிறோமில்ல, ராத்திரிலே போடுவார். ராத்திரி 12 மணி இருக்கும், ஃபோன் பண்ணுவார் எனக்கு. என்னையா பண்ணுறேன் நான், இல்லை என்னையா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். 12 மணிக்கு ராத்திரிக்குள்ளே பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டியா கிடையாது. அது இல்லை. சரி, ஒரு முக்கியமான விஷயம் உன்னோட பேசணும், காத்தால் அது வேறு விதமாக போயிடும், வா அப்படின்னு. அங்கே போனால் 10 பேர் உட்காந்துப்பான். ஜாகத்து அது ராப்பன் மணி கிண்மணி நேரலாம். நீங்கள் எப்படா வந்தீங்கன்னு கேட்டேன். நாங்கள் 1.5 மணி ஆச்சு அப்படின்னுவா. அவருக்கு சார் குழந்த மாதிரி சார். அவங்க வீட்டில் 4 இட்லி தான் வரும். எங்கள் எதிர்க்கு உட்காந்து சாப்பிடுவார். வேற நீ சாப்பிட்றியான்னு சாப்பிட்டேன். நீயான்னு கேட்பார். ஜெகத்துக்கு கூப்பிடுவார், ஒன்று கொடுக்கணும். இல்லை நல்லா இருக்குதா, நான் ஒன்று கொடுத்துருவார். 2 தான் சாப்பிடுவார். கொஞ்ச நேரம் ஒன்று, ஏயா பசிக்கிற மாதிரி இல்லை, உப்புமா கலர் சொல்லலாமா, அது மாதிரி ஒரு குழந்தை சார். இன்றைய திமுகவோட மூத்த தலைவர்களில் முன்னிலை வரிசையில் நீங்கள் தான் இருக்கீங்க. மிக நீண்ட அனுபவம் கொண்ட சட்டமன்ற அனுபவங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது துணை முதல்வர் பதவிங்கிறது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று உருவானுச்சு. அது சம்மந்தமாக பரபரப்பான பேச்சு, விவாதம், கிசுகிசுக்கெல்லாம் நிலவுனுச்சு. உண்மையாக உங்களோட நிலைப்பாடு அதில் என்னவா இருந்துச்சு? நிலைப்பாடு, நான் வந்து பதவிக்கு ஆசைப்படவும் இல்லை, அதுக்காக எனக்கு வருத்தம் இல்லை. நீ உன் பிள்ளையை அடுத்து கொண்டு வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் அவனை இப்போவே நிர்வாகத்தில் பழகு. இல்லைன்னா சும்மா ஓடுறது உட்கார்றது சைக்கிளை பதிலாம் வாங்க. விளையாட்டு பண்ணட்ட தவிர, ஆனால் அவனை அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பழகு. அதுக்கு நீ ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவனை போடு. நான் தான் சொன்னேன். ஆனால் ரொம்ப பேர் என்னன்னா எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நான் தான் அவருக்கு 3 நாள் தானே சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கேன். அவருக்கே தெரியும் சாயருக்கு. அவனுக்கு கொடுத்துருங்க, அவனை டெவலப் பண்ணுங்க. அவன் தான் வருவான் போல் இருக்கிறதுக்கு. ஆகிய நமக்கு அவன் வருவான் அவன் பிள்ளைன்றது தான் நான் பார்க்கல. இந்த திராவிட இயக்கத்துக்கு அடுத்து பட்டு போகாமல் காக்க ஒரு சக்தி வேணும் நமக்கு. அது உன் மகனில் இன்னொருத்த வந்தால் கூட அவனை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ அவன் ஒன்று மாதிரி இளைஞரடி சின்ன வயசில் பண்ணுறான். அவனை பண்ணிட்டான். அவன் அது போதுன்னாரு. இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ண அவனை, இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அவருக்கு. எனக்கு கொடுக்கணும் நான் கேட்கல, எனக்கு கேட்கவும் இல்லைன்னா கேட்கவும் மாட்டேன், கொடுத்தாலும் தேவையில்லை. அது என்னுடைய பொறுப்புக்கு அது ஒன்றும் சரி தெரியல. இந்த கட்சியில் ஒரு நான் மெம்பரான 54லேருந்து பார்த்தீங்கன்னா 70-80 வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ 85 வயசு ஆச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 60-70 வயசு ஆச்சு. சட்டசபையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஒரே தொகுதியில் 4 தரன்னு 7 தரன்னு ஜெயிச்சாச்சு. எல்லாம் ரெக்கார்டுக்கு தான் போச்சாச்சு. ஆகியனால இந்த சபையில் ஒரு மூத்தவனாக இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்க போதும், அது போதும் எனக்கு நான் கருதுறவன். இந்த கட்சிக்கு நான் தியாகம் பண்ணியிருக்கேன். இந்த கட்சி என்னையும் வளர்த்துருக்கு. அந்த பெருமையோடு நான் நிற்கிறேன். தவிர இது எல்லாரும் அவன் சுரண்டிக்கிறான், அவருக்கு கொடுக்கலன்னு நான் அதை பற்றி கவலைப்படலை. அவரை ஒரு ராஜதந்திரியாகவும் நல்ல நிர்வாகியாகவும் எல்லாருக்கும் தெரியும். தொண்டர்கள்ட்ட அவர் என்ன மாதிரியான உறவை கடைபிடிச்சாருங்கிறது உங்களை மாரி நெருக்கமான ஆட்களுக்கு தான் தெரியும். அதை சொல்லுங்கள். தொண்டர்களை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுல அவர் மாதிரியா கிடையாது. அதனால்தான் அவர் வந்து கட்சியில் ஆரம்பத்திலேருந்தே பலம் பெற்றார் மற்ற தலைவர்களை விட. அந்த காலத்தில் தான் அப்படி சாதாரணமாக இருந்த காலத்துலலாம் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சாருன்னா கூட அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருவார். அவருக்கு ரொம்ப பெருமை, கருணாநிதி லெட்டர் எழுதினார். உங்களுடைய இப்போ ஆஸ்பத்திரி சேர்ந்ததாக கேள்விப்பட்டேன், உடல் நரம்பு வாழ்த்துக்கிறேன், கருணாநிதி போட்டுருவோம். இந்த மாதிரியே சேர்ப்பார் அவருக்கு. அது மாதிரி ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்காரு. தொண்டனை மதிப்பார் சார். நான் தான் சொன்னேனே, ராஜாமணின்னு ஒருத்தன், கலைநல்லூர், ரொம்ப நாள் கட்சிக்காரன். அவன் மண்ணு கூட போய் இங்கே இதில் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன்.
அடிக்கடிக்கு வருவான், தலைவரை பார்ப்போம், தலைவரை விட்டு விடுறேன். அன்றைக்கி நானும் தலைவர் மட்டும்தான் போனோம். தலைவர் மட்டும் டல்லாகவே இருந்தார் பார்ட்டி ஆஃபீஸுக்கு. இவன் உள்ளே நுழைஞ்சான், என்ன ராஜா அப்படின்னு, அவ்வளோதான். அவன் ஆயுன்னு கட்சி ரகலை பண்ணிட்டான். இவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவரோட பிரச்சனை எதையோ நான் சொல்லி இவரு போயா நீ பெரிய யோகிய மாதிரி போய் வச்சுக்க, எனக்கு தெரியும் போயா அவனை பற்றி அப்படின்னாரு. அவன் அழுதுனே போயிட்டான். அப்படியே உட்காந்தார். தர நான் ரொம்ப திட்டணும் அப்படின்னாரு. அவ்வளோ திட்டிருப்பீங்க. நான் பய அவன் இங்கே தான் கூப்பிட்டான்னாரு. அவனாடி போயிருப்பான்னு. போயா எனக்கு தெரியும் சொல்கிறேன், வந்தேன் முதல்ல சொன்னால் செய்ய மாட்டேன்னு. அவன் நான் அழுது வாயா கூப்பிட்றான், நான் தான் திட்டு அழுத்தான். நம்ம தலைவர் தனியாக திட்டுவார், வாயார் கூப்பிட்றாரு. வந்தோடனே சொன்னார், ராஜாமணி என்னை மன்னிச்சிடுப்பா, நான் ஏதோ கோட்டத்தில் வந்து திட்டேன் அப்படின்னா. சார் அவன் கட்டு உழுது அழுதான் பாருங்க. அப்படி அழுதான். டிஆர் பால் அப்படி தான் ஒருத்தர் விட்டு வாங்கினார் ஒரு தடவை. ரொம்ப டிஸ்கஷன் 2 பேருக்கும், நிறையா எல்லாரும் இருக்கிறோம். அப்போ அவன் ஒன்று சொன்னான், இவன் நிறுத்துடா, நீ பெரிய இவனா, நான் தலைவரா நீ தலைவரா, ஒன்று விட்டு வாங்கிட்டார் இவனை. அவன் போயிட்டான். ராஸ்கல் சொன்னால் பெரிய அரிஸ்டாட்டில் மாதிரி பேசுகிறான் என்கிட்ட அப்படி திட்டிட்டு இவர் குளிச்சுட்டு வரேன்னு போனார். அவன் போயிட்டான். குளிக்காமல் இடையில வந்துட்டார். என்ன குளிக்கலையான்னு. இல்லை நான் பாத்ரூமில் உட்காந்து யோசித்தையா, அவன் சொல்கிறதையா கரெக்டு. நான் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டேன். அவன் எங்கன்னா இருப்பான் கூப்பிடுனான். அவன் தாமரை தாண்டி இருப்பான்னு. இது ஏதோ போல கூப்பிடியா தான் பால் வந்துட்டு கிட்ட, பாலு என்னை மன்னிச்சிருப்பா, நீ சொல்கிறதா கரெக்டுன்னார். அது மாதிரி தொண்டர்களை மதிப்பார் சார். எங்கே இருந்தாலும் அவருக்கு இந்த தொண்டைன்னு. ஒரு நாள் நான் அவரை காரில் ஏறிட்டோம். காரை நிறுத்துனார். இந்த மரத்தடியில் ஒருத்தன் ஒண்டி நிற்கிறான், அவனை கூப்பிட்டுனார். பாதி மறைச்சிருந்தேன். ஏன் முத்துங்க நிற்கிற அப்படின்னாரு. பார்க்கலான்னு அவனை பார்த்தா உள்ளே வர வேண்டியது தானே அப்படின்னாரு. இல்லை துணியெல்லாம் ஒரு மாதிரியாக கட்டியிருந்தேன். சாப்பிட்டியா? சரி சாயந்தரம் வீட்டுக்கு வா அப்படின்னு பாக்கெட்டில் கை விட்டார் சார். ஆமாம் தர்ஷன் இவ்வளோ பணம் கழிச்சு அப்படியே கொடுத்தாரு. அப்படின்னா அவர் யாருன்னு கேட்டேன். நான் குளித்தலையில் நிற்கும்போது அந்த ஊரில் ரோடு எல்லாம் கிடையாது, சைக்கிளில் தான் போனோம். ஏன்னா அந்த தொகுதி பூராவே டபுள்ஸில் உட்கார வச்சு கூட்டம் நடத்துகிறவன் கொண்டு போனவன் முத்துன்னு அவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வர சொல்லி வீட்டில் எல்லாம் பண்ணிக்கிட்டு அனுப்பிட்டார். பாவம். அது மாதிரி எல்லோரையும் நினைப்பார். அவருக்கு 2 ஞாபகம் இருக்கேன் சார். வேலூர்லேருந்து புறப்பட்டாக்கா மீட்டிங் பண்ணிட்டேன் சார். திருப்பத்தூரில் அவர் இருந்தார் சிவராஜ் கவுண்டர், அவர் வீட்டில் எப்படி இருக்காங்க, பாலு என்ன பண்ணுறான் இப்போ அப்படி எல்லோரையும் கேட்டு வர்றாங்க. அந்த அவங்கெல்லாம் அடிப்படையிலேருந்து வந்தவங்க. ஒரு ஊராக தெரிஞ்சுட்டு. இப்போ வந்துக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனை கேளுங்க, இந்த வந்துக்கிறவனெல்லாம் எங்களுக்கு அண்ணாவை தெரியாது, பெரியாரை தெரியாது. அது ஒரு கூட்டத்தில் பேசலாம் ஒரு பையன், எங்களுக்கு அண்ணாவை தெரியாது, பெரியாரை தெரியாது, கலைஞரை தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி ஸ்டாலின் தான். ஏய் இது மாதிரி தான் நாங்களும் பேசியிருக்கிறோம். தெரியாமல் இருக்கிறது வேற. எனக்கு கூட தான் ஐதனோவர் தெரியாது, எனக்கு கூட தான் காந்தி தெரியாது, எனக்கு கூட தான் நேரு தெரியாது. தெரியாமல் இருக்கிறது வேற. ஆனால் அவர்களை அறியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். இந்த பசங்களுக்கு படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். புத்தகம் படிக்கிறதுன்றதே திமுகவில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது ரொம்ப வாசிப்பை மையப்படுத்தி வளர்த்துன கட்சி இல்லையா? பேச்சையும் வாசிப்பையும் இன்றைக்கி அது அப்படியே இறங்கிட்டு இருக்கு. ஆமாம். கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி 3 பேர் 3 தலைமுறையாக பார்க்குறீங்க. இப்போ உதயநிதியை பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? அவன் இன்னும் கொஞ்சம் திருந்தணும். நான் அவனை சொல்லிட்டு தான் இருக்கேன், எப்படி இருக்கணும் என்ன சம்மந்தம். என் பக்கத்தில் உட்கார தாப்பா ஆகிறேன், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை மாமா அப்படி போடுறேன், எது எவ்வளோ அவனுக்கு எப்படி போடும்பா, எப்படி கட்சிக்காரங்கிட்ட இருக்கணும், எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு என்னமோ அவன் சார், இவங்க 2 பேரோட அவன் நல்லா வருவான். எப்படியா? யார்? உதயநிதி. இன்றைக்கி எழுதி வைங்க. அவன் கலைஞர் ஸ்டாலினை விட நல்லா வருவான். என்ன அவர்கிட்ட பலமாக பார்க்குறீங்க?
முதல்ல ஆர்வம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையெல்லாம் மாற்றிக்கணும் அவன். சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப அது இருக்குது. ஆனால் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் யங்ஸ்டர்கிட்ட. எல்லாத்த விட படிக்கணும். அது நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணான்னா நல்லா வருவோம். அதனால் நல்லா வரணுன்றது நமக்கு ஆசை. நமக்கு என்ன இருக்குது? இது வரைக்கும் அமைச்சராக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம் கொடுத்த, நெகிழ்ச்சி கொடுத்த விஷயம்னு எதை சொல்லுவீங்க? அது மாதிரி நிறைய எனக்கு. அதாவது கிருஷ்ணா தண்ணிக்கு வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிட்டார். 10 லட்ச ரூபா கூட என்டி ராமாவோட க்ளோஸ் ஆகி போச்சு. அதுக்கு அப்படியே நின்று போச்சு. நான் வந்தப்போ தான் முதல் மறுபடியும் பண்ணி ஸ்ரீசைலத்திலேருந்து 420 கிலோமீட்டருக்கு கால்வா வெட்டி அந்த தண்ணியை கொண்டாந்து சென்னை மக்கள் குடிக்கிறதுக்கு விட்டது என்னுடைய பெரிய சாதனை. அதுக்கு 6 முறை 7 முறை நான் 400 கிலோமீட்டர் போய் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசோட பேசி வந்திருக்கேன். அது என்னுடைய சாதனை, பெரிய சாதனை. அண்ணா காலத்திலேருந்தே ஆரம்பித்தது காவேரி பிரச்சனை. ட்ரிபுனல் வேணும்னு முடியவே முடியாதுன்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரிபுனல் வேணுன்றதுக்காக வழக்கு, அதுக்கு போய் வழக்கு நாடி கடைசியில் ட்ரிபுனலை கொண்டு வந்து நிலைநிறுத்தி நமக்கு இதை பண்ணது என்னுடைய சாதனை. நான் தான் அதுக்காக பண்ணுறேன். அதே மாதிரி முல்லை பெரியாரில் 152 அடி வரையும் தண்ணியை 130 அடியோடு நிறுத்திட்டு இருந்தாங்க. அதையும் கேஸ் போட்டு அதுலேயும் ஜெயிச்சு கொண்டது என்னுடைய சாதனை. கிட்டத்தட்ட ஒரு 38, 30, 40 டேம்கள் கட்டினேன். புது டேம்கள் புதுதான். அந்த மக்கள்லாம் நீங்கள் பாராட்டுவாங்க. என்ன எல்லா ஊருக்கும் தண்ணி கொடுத்தது பாராட்டுவாங்க. அந்த எல்லா ஊருக்கும் போகும்போதெல்லாம் எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க. அதெல்லாம் என்னுடைய விவசாயத்துக்கு நான் செய்த மிகப்பெரிய சாதனை. நெஞ்சில் என்றைக்கு நான் பெருமைப்படுறது இலவச மின்சாரம் கொடுத்தது. மின்சாரத்துறை மந்திரியாக இருந்தேன். அப்போ தான் அதை கொடுத்துருக்கேன் நான். ஆக இப்படிப்பட்ட செய்கைகள் தான் என்னுடைய இது. சட்டமன்ற உறுப்பினராக 8 முறை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 2 முறை தான் தோல்வி தழுவியிருக்கீங்க. அதுவும் 2மே வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு அடித்தந்த தேர்தல். இந்த தொடர் வெற்றிக்கு என்ன காரணம்? எதை வந்து சூட்சமமாக வச்சுருக்கீங்க? என்னுடைய தொகுதிக்கு செய்த பணிகள் கரெக்டாக செய்திருவேன். எல்லா ஊரையும் இப்போ எழுதி வச்சுருப்பேன். என்னென்ன ஊருக்கு என்னென்ன செய்யணும்னு அதெல்லாம் செய்திருவேன். இப்போ இதுக்குள்ளவே நான் இப்போ இந்த வருஷமே ஒரு பெரிய 100 பெட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன். ஒரு காலேஜ் கொண்டு வந்துட்டேன். ஒரு செக் டேம்ஸ் 6 கொண்டு வந்துட்டேன். இப்போ 2வது இப்போது ஒரு சிப்காட் ஒன்று வரப்போகுது. இன்னொரு சிப்காட் வரப்போகுது. அது எந்த தொகுதியில் ஒன்றும் வேலைகள். நான் படிக்கும்போது ஒரே ஒரு ஹைஸ்கூல் இருந்தது. இப்போ 43 ஹைஸ்கூல் இருக்குது. காட்பாடி இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் பார்த்த காட்பாடி, நீங்கள் பார்த்த காங்குப்பம் இப்போ எப்படி இருக்குது? காங்குப்பம் இப்போ ரொம்ப டவுன் மாதிரி ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு அந்த சாமியார் பார்க்கறதுக்கு ஒரு 100 கார் வருது. மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5000 10,000 பேர் வரலாம். பெரிய ஊர் ஸ்தலமாகி போயிடுச்சு. அது ஊரே வழங்குது. ஊர் தான் வளரல, அப்படியே கிடக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. நான் ரோடுக்கிட்ட எல்லாம் சிமெண்ட் ரோடெலாம் போட்டு கொடுத்துருக்கேன். அங்கே தண்ணி கூட கொண்டு போய் கொடுத்துட்டேன். காவேரி தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது ஊருக்கு ரோடு போட்டுருக்கேன். பஸ்ஸு விட்டுட்டேன். எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வசதியாக இருக்கேன். பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுத்துட்டேன். புதுசாக எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் அந்த கிராமத்தில் பண்ண முடியும். அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டோட பெரிய சமூகங்களில் ஒன்று வன்னியர் சமூகம். அதே போல் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். நீங்கள் அந்த சமூகத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்கீங்க. இவ்வளோ காலம் பயணிச்சிருக்கீங்க. இன்றைக்கி பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக அதை நோக்கி இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த சமூகத்துக்கு சொல்லணுன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க அந்த சமூகம்? இல்லை, அந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்யலை. அவங்களுக்கு இருக்கிறத கொடுத்தா போதும். அவங்களுக்கு உரிமையானதை கொடுத்தா போதும். ஆளை வந்தாருன்னு ஒருத்தர் இருக்குது. பீச்சில் போனீங்கன்னா தெரியும். இங்கேருந்து 1000 ஏக்கர் கம்ப்ளீட்டாக மாறி வரணும். வந்து இது அது அவங்கவுங்க பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. செங்கல்ராய் ராக்கர் இன்ஸ்டியூட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது அவங்க பாட்டு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பச்சைபாஸ் காலேஜுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க தான். இது மாதிரி பல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தர்மசாஸ்திரங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு
மேலே வந்தவங்க கீழே இருக்கிறவங்க தூக்குறதுல ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்திலலாம் அவன் வரும்போதே அவன் என்ன ஜாதி நம்மளா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அவனை கொடுத்துருவாங்க. இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. யார் இவங்க இருக்க இவன் அதை செய்ய மாட்டான். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய ஸ்டேட்டஸும் குறையாமல் ஆனால் சிலதெல்லாம் செய்திருக்கு. இப்போ கோபாலகிருஷ்ணன் ஒரு வந்தார், 8 முறை எழுதினா சர்வீஸ் கம்பெனியில் கலைஞர்கிட்ட சொன்னேன். 8 முறை எழுதினா ஒரு விவசாய பையன் வன்னியர் வண்ணை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் கலெக்டர் ஆனால் கலெக்டர் வந்துட்டு போயிட்டான் இருக்கான். இப்போ கூட அவர் பையன் தான் ஒருத்தர் சிஎம் கிட்ட பிஏ வந்திருக்கான். அப்படியா? ஆமாம், அவர் பையன். அது மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ கூட தலைவர்கிட்ட ஒரு ஐஏஎஸ் கன்ஃபார்ம் வந்தது. ஒரு லேடி பன்னீர் தான் தம்பி போட்டு கூடான்னு போட்டு கொடுத்துட்டாரு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுக்குதா. ஆனால் அவ்வளோதான் நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியும். நம்ம இருக்கிறதுக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் ஒரு செகண்ட் ரூட் எடுத்தோம்னா சரியாக வராது. எல்லோரும் என்னை விரும்புவாங்க. நான் ஒரு ஜாதி உள்ளவனா காட்டிக்கிற முடியாது. என்னால் அதனுடைய நிலைமை இருக்குது. பாமகவுக்கு எதிரான அறிக்கைகள், பாமகவுக்கு எதிரான பேச்சுகளில் ஒரு உத்தி ரீதியாக உங்களை திமுக முன்னிறுத்துறதை பார்க்க முடியும். பன்னீர் சமூகத்துக்கு பாமகவுடைய வருகைங்கிறது நல்லது பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நன்மை பண்ணுச்சு, இப்போ பாதிப்பு பண்ணுது. 85 வயசாகுது. இன்றைக்கும் வந்து அரசியலில் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கீங்க. ஓய்வு பெறணும் அப்படிங்கிற மாரி எண்ணமோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமோ இல்லையா? நான் கலைஞருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறேன். கடைசி மூச்சு இருக்கிற வரையில் திமுகவுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் இப்போ இவ்வளோ காலம் இருக்கும்போது, மூத்தவர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கும்போது அடுத்த தலைமுறையினர் வர முடியலை, அவங்களுக்கு மூத்தவர்கள் வந்து ஒரு தடை கற்களாக இருக்காங்கலாம் இந்த காலகட்டத்தில் பேச்சு வருது. யாருமே உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு கூட மாட்டான். பாலிட்டிக்ஸில் ஒரு மலையில் ஊடுருவி போகிற மாதிரி தான் போகிறதா. பாலிட்டிக்ஸில் டேலண்ட் இருந்தால் வந்துடுவான். எப்படி இருந்தாலும் டேலண்ட்டே இல்லாமல் விடு என்ன விடுன்னா எப்படி விடுவான்? இப்போ நாங்கள்லாம் பேச்சாளராக இருந்ததுனால அவனை விட்டான். எவ்வளோ பேர் இருந்தால் அந்த பேச்சாளர் இல்லாத கட்சி என்னை விட சீரியல் அதெல்லாம் போயிட்டானே. அதிகமான தொல்லைகள் எதிர்ப்புகள் அரசியலில் தான் இருக்கும். அதை தாங்கிறது தான் அரசியல். சில நேரம் எல்லா அரசியல்வாதிக்கும் இருப்பதை போல் சில நேரங்களில் பொய் பொறாமை அதுதான் அதிகமாக சுற்றும் எனக்கு. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது. எவ்வளோ பேர் என்னை இந்த கட்சியிலேருந்து நீக்கணும் ஒழிக்கணும்னு என்னென்னவோ செய்து பார்த்தாங்க. ஆனால் ஒருத்தரும் வெற்றி பெறலை இது வரலையும். இன்னும் கொஞ்சம் காலமும் யாரும் என்னை வெற்றி பெற முடியாது. கட்சியில் விட்டு போகிறோம், அவ்வளோதான். நல்ல உரையாடல். நன்றி. ரைட், வணக்கம், மகிழ்ச்சி.